ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல இந்த தௌஹீத சொல்றாங்க. நம்மள மாதிரி பெரிய கிதாபுல புரட்டல. இன்னைக்கு முஸ்லிம் கிரந்தம் இருக்கிறது, புகாரி கிரந்தம் இருக்கிறது, அபுதாவுது, அகமது என்ற நூல்கள்லாம் இருக்கிறது, குர்ஆன் முழுமையாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்காவில் உள்ள மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆரம்பத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. அந்த மக்கள்ல சாது ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கிடைச்ச சின்ன சின்ன அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு பேசுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய தாய் எதிர்ப்பு காட்டுறாங்க. யாருடைய தாய்? சாது ரலியல்லாஹு தாய் எதிர்ப்பு காட்டுறாங்க. சாதே, இந்த முகமதை, இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை நீ பின்பற்றி கொண்டு போனால் நான் பட்டினி கிடந்து இறந்து போவேன். நீங்க படிச்சிருக்கிற தௌஹீத் மர்சாவுல ஆலிமா இருக்கிற எல்லாம் தெரியுது. இந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி, நீ தௌஹீத் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது, தௌஹீத் முறைப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது. வெடி வெடிச்சு கொட்டு கொட்டி மஹால்ல மண்டபத்துல எல்லா பிளெக்ஸ் பேனரு எல்லா அனாச்சாரம் செஞ்சுதான் கல்யாணம் முடிப்போம். நீ சம்மதிச்சாம ஆகணும் அப்படின்னு நினைக்க சொல்றாங்கல்ல. அப்ப சாதுடைய வரலாறு எடுத்து பாருங்க. நான் பட்டினி கிடந்து செத்து போவேன் சாதின்னு சொல்லும் பொழுது பெத்த தாய் கல்வி, அந்த இல்மு பாருங்க என்ன இல்முனா இறைச்சத்துக்குரிய இல்மு. இந்த நபி சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக மக்காவோட ஆரம்ப கட்டம் சாது சொல்றாங்க, அந்த தாயே நீங்க நினைச்சீங்க பட்டினி கிடந்து இறப்பீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் பட்டினி கிடந்து இறந்து இது போன்று நான் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக நீங்கள் உயிரை விடுவீர்கள் என்று சொன்னால் 100 முறை நீங்கள் உயிரை விட்டு 100 முறை அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்தாலும் இந்த மார்க்கத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் மக்தப் மதரசாவிற்கு என்று ஒரு தனி தர்பியா தற்போது நடக்கிறது. பொதுவாக தர்பியா என்பது தர்பியத் என்ற சொல்லிலிருந்து வருது. அப்ப தர்பியா என்பது என்னன்னா நம்மளை தர்பியத்து பண்றதுக்காக உள்ளது. தர்பியத்து முதல்ல எதுக்கு தேவைன்னா நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக்க தேவை. நம்ம காலமுள்ள கல்வியை கற்கிறோம், காலமுள்ள கல்வியை கேள்விப்படுறோம், மார்க்க பயான்களை மார்க்க அறிவுகளை இங்க நின்று பேசக்கூடிய தாய்க்களை தவிர உங்கள சில பேர் அதிகமா அறிஞ்சிருப்பீங்க, அப்படிதானே? மார்க்க கல்வி இருக்கிறத அது எப்படின்னா நம்ம இங்க பேசுறதை விட சொல்றதை விட நீங்கள் இங்கே அதிகமாக அறிந்தவர் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கல்வியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக எந்த கல்வியுமே கல்விக்கு கரை கிடையாது. கல்விக்கு there is no end, ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். நீங்க என்ன செய்றீங்க, முதல்ல ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு வாட்டி ஆரம்பிக்கிறீங்க படிக்கிறேன்ட்டு, அது முடியக்கூடிய இடம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல. இதுக்கு இருக்கிறதுலேயே அதிகம் படிச்ச ஒரு டிகிரி ஹோல்டர் கொண்டு வந்தீங்கன்னா நான் 4 டிகிரி படிச்சிருக்கேன் பாய் அப்படின்னு சொன்னாருன்னா உதாரணத்துக்கு 34 டிகிரி படிச்சாலும் நான் காட்டுவேன் உங்களுக்கு. 34 டிகிரி அவருக்கு பேருக்கு என்ன செய்யும், பேரை எழுதுனா ஒரு பக்கம் தேவைப்படும். ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன செய்யும், டிகிரி பி எம்பி அப்படியே போட்டே வந்தோம்னா 34 டிகிரி இருக்கிறது. இப்ப கல்விக்கு என்ன செய்யணும்னா கரை கிடையாது, கல்விக்கு என்ன செய்யாதுன்னா எண்டு கிடையாது. இப்ப கல்வி ஒரு முடிவில்லா ஒரு பயணத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த முடிவில்லா பயணத்துல என்னுடைய பங்கு என்ன? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது பயான் நிகழ்ச்சியா நம்ம என்ன செய்யல சொல்ல வரல. இந்த கல்வியில என்னுடைய பங்கு என்ன, நான் எதை கற்று எதை பின்பற்றினேன், எதை மக்களுக்கு சொன்னேன், எதை கொண்டு நாளை மறுமையிலே பதிலளிக்க போகிறேன், இது முக்கியமானது. என்ன கத்துக்கிட்ட இங்க இருக்கும் பொழுது, எதை செயல்படுத்தின, எதை மக்களுக்கு போதித்த. மக்கள்னா யாரு? முதல்ல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன்மார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம், நான் எதன் மூலமாக அங்கே என்ன செய்யறேன், வெற்றி பெற போகிறேன். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது கல்வியாளருக்கு அதிக நன்மைன்னு சொல்லிட்டான், மாற்று கருத்தே இல்லை. எந்த கல்வி படிச்சாலும் அவருக்கு உள்ள நன்மை மாதிரி யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் சிலாகித்து கூறக்கூடிய கல்வியாளர்களுக்கு தரஜாவும் அதிகங்கிறான். திருமறை குர்ஆனுடைய அல் பக்ரா 269 பேசுகிறது. அல் பக்ரா யாருன்னு தெரியுமா? எத்தனா வசனம் அது, எத்தனா அத்தியாயம்? 2 சரிதானா?
அல் பக்ரா 2ஆம் அத்தியாயம் 263 பேசுறான், யூத்துல் ஹிக்மத்தை மை யஷாவு, அல்லாஹ் நாடியோருக்குத்தான் கல்வி ஞானத்தை கொடுப்பான், அவன் கையில உள்ளது. ஒமை யூத்தல் ஹிக்மத்தை ஃபக்கத் ஊத்திய, அப்படி யாருக்கெல்லாம் அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுக்கிறானோ அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஹைரன் கசீரன், அதிகமான நன்மைகளை பெறப்பட்டவர். அல்லாஹ்வுடைய கிருபையால இங்க கல்விக்கா உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருக்குமே அதிகமான நன்மைகளை இந்த ஊர்ல உள்ள மக்களை விட நீங்கள் பெறப்போகிறீர்கள், பெற்று இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். யாரு கல்விக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை வழங்க முற்படுகிறானோ, நமக்கு மட்டும் இல்ல, இந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்கலன்னு சொல்றான் பாருங்க. இந்த விஷயம், இந்த வசனம் நமக்கு மக்களுக்காக மட்டும் அருளப்படல, நபிமார்களுக்கு அருளப்பட்டது. பல வசனங்கள்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அல்லாஹ் யாருக்கெல்லாம் கல்வியை கொடுத்தான்னா முதல்ல நபிமார்களுக்கு கொடுத்தான். நபிமார்களே முதலானவனோ யாரு? நீ சொல்லுங்க. வெரி குட், அல்ஹம்துலில்லாஹ். உட்காருங்க. நபிமார்களே முதலாமானவர் யாருன்னு சொன்னா ஆதம் நபி. நபி ஆதம பத்தி அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல என்ன செய்யறான்னா அவங்களுடைய சிறப்பை பத்தி சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு அந்த நபியுடைய சிறப்பு இருக்குன்னு சொன்னா, நபி ஆதமுக்கு அல்லாஹ் கொடுத்தது போல யாருக்குமே கல்வியை கொடுக்கவில்லை என்று பறைசாற்றுகிறான். ஆதம் நபிக்கு கொடுத்த கல்வி உலகத்தில் உள்ள எல்லா பெயரையும் தெரிந்த கல்வி. முதல்ல நம்ம இந்த மார்க்க கல்வி மாற்றம் தந்ததா என்று பேசுறது காரணமே, அல்லாஹ் ஒரு கல்வியை உங்களுக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் ஒரு இல்மை கத்துக் கொடுக்கிறான். அப்படிதானே? நாம படிக்கிறது ஒரு இல்மு. இந்த இல்மை, இந்த கல்வியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த கல்வி மாற்றத்தை கொடுத்திருக்கிறதா? எங்க மாற்றம் கொடுக்கும்னா, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தால் மாற்றம் கொடுக்கும், அடிபணியவில்லை மாற்றம் கொடுக்காது. இந்த கல்வி நேர்வழி கொடுக்கும் என்று வந்தால் மாற்றம் கொடுக்கும். இந்த கல்வி எனக்கு தான் தெரியுமே என்று அகம்பாவம் கொண்டால் மாற்றம் கொடுக்காது. முதல்ல விளங்கிக்கிறீங்க. இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, நம்ம இங்க ஒரு பாடம் எடுக்கிறோம் அல்லது வகுப்பு எடுக்கிறோம் அல்லது உங்க ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது அந்த கல்வியில நான் எவ்வளவு தேறி இருந்தாலும் சரிதான், நான் ஒரு மாணவன், நான் ஒரு குழந்தையை போன்றவன். என் வயசு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 15 இருக்கலாம், என் ஆசிரியருக்கு எவ்வளவு சின்ன வயசு இருக்கலாம். இல்ல, நான் எல்லாம் அறிந்திருந்தாலும் என் ஆசிரியரை விட, எனக்கு கற்றுக் கொடுப்பதை விட கீழே இருக்கு என்று என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கல்வி பயன்தரும். ஏன் அப்படி பயன்துச்சுன்னா, அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லம ஆதம அஸ்மாஉ குல்லஹா, எல்லா பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். குல்லஹா, அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். இப்படி கற்றுக் கொடுத்து என்ன சொன்னான்னா, சும்மா அரலகம் அலல் மலாய்கத்தி, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எடுத்துக்காட்டி சொன்னார், இன்ன குன்தும் சாதிக்கி, நீங்கள் உண்மையாளராக இருந்தால். எப்படி? மலக்குமார்களே, வானவர்களே, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஆதம் கற்றுக் கொடுத்தமே இந்த கல்வியை, இந்த அறிவை, இந்த இல்மை நீங்கள் உண்மையாளராக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், சுபஹானக, இறைவா நீயே தூயவன். எப்படி? இறைவா நீயே தூயவன், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எங்களுக்கு எந்த அறிவுமே கிடையாது. காலு சுபஹானக லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த அறிவும் இல்ல, நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எந்த அறிவுமே எங்களுக்கு கிடையாது. அப்படி மலக்குமார்கள் சொன்னார்கள். நீங்கள் ஆச்சரியப்படலாம், நமக்கு தெரியாதது மலக்குமார்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? ஆனால் அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், லா இல்ம லனா, இறைவா நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எது எங்களுக்கு தெரியாது. இல்லாமா அல்லம் தனா, நீ தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னக்க அந்த அலீமுல் ஹக்கீம், நீதான் இறைவா அறிந்தவனாக இருக்கிறாய், எங்களுக்கு அந்த அறிவு இல்லையே. அப்ப அந்த சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த ஆதமுக்கு பேரலை கற்றுக் கொடுத்த பிறகு, மலக்குமார்கள் எடுத்துக்காட்டிய பிறகு சுஜூத் செய்யுங்கள் இந்த ஆதமுக்கு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இங்கதான் விஷயமே இருக்கிறது. நம்ம மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஆலிம்கள், எதிர்த்தரப்புல உள்ளவங்க ஆலிம்கள், உலமா பெருமக்கள், படித்தவர்கள், பண்டிதர்கள், அறிவுரை என்ன செய்றாங்கன்னா, இவர் யார் எனக்கு சொல்வதற்கு? இந்த கேள்வி வருது.
இவர் யார்? இந்த பையன், இந்த சிறுவன், இந்த மக்கள், இந்த கூட்டம், இவங்க யார் எனக்கு சொல்றதுக்கு என்று கேள்வி கேட்கிறாங்கல்ல. அல்லாஹ்வுக்கு மட்டுமே சிரம் வணங்க வேண்டிய மலக்குமார்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இந்த ஆதமுக்கு பணியுங்கள். அப்படி பணியுங்கள் சொன்ற அடுத்த மாத்திரத்துல மலக்குமார்கள் எல்லாருமே பணிந்தார்கள். யாரை தவிர? இப்லீஸை தவிர, ஷைத்தானை தவிர. ஷைத்தான் என்ன வாதம் வைத்தான்? அந்த ஷைத்தானுடைய வாதம் எப்படிப்பட்டது? ஷைத்தான் சொல்லி காட்டினா, இறைவா, அவரை நீ மண்ணால படைக்கிற, நான் நெருப்பால என்னை படைச்சிருக்க, நெருப்பு தான் உயர்ந்தது, மண் உயர்ந்தது இல்ல, இதனால் இந்த ஆதமுக்கு நான் பணிய மாட்டேன். வயதுக்குள்ளா இல் மலாய்க்கத்துக்கு சுஜூது லி ஆதமே, ஆதமுக்கு சுஜூது செய்ய சொல்லப்பட்டது. ஃபஸஜது, அவர்கள் ஆதமுக்கு பணிந்தார்கள். இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர. அதற்கு பிறகு அபா வஸ்தக்பர, மறுத்து பெருமை அடித்தான் அவன். இன்னைக்கு அதான் நடக்குது. மார்க்க கல்வி தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை. மார்க்க கல்வி ஒரு கூட்டத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை. உலகம் முழுவதும் மார்க்க கல்வி போதிக்கப்படுகிறது. அந்த மார்க்க கல்வியை படித்து ஆயிரக்கணக்கான ஆலிம்கள், ஆலிமாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திற்கு வெளியே வருகிறார்கள். இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிறோங்க, எத்தனை மதரசா இருக்கிறது, எத்தனை ஆண் பெண் மதரசாக்கள் இருக்கிறது. அங்கேயும் இதே குர்ஆன் தானே, இதே ஹதீஸ் தானே, இதே நபிமொழி தானே, இதே சட்டம் தானே. எதற்காக இந்த தௌஹீத் ஜமாத் மட்டும் நேர்வழி என்று சொல்லக்கூடியது மற்ற எல்லாருக்கும் வேண்டாம் என்று வலிக்கிறது என்றால், அவர்கள் நினைத்தார்கள் அல்லாஹ் பணிய சொன்ன இப்லீஸை பணியாமல் மறுத்தானே, பணியாமல் அவன் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தானே, பெருமை அடித்தானே. அல்லாஹ் சொல்றான், வகான மின்னல் காஃபிரீன், அவன்தான் காஃபிர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மறுத்தான்ல, பெருமை அடித்தான்ல, அவன் யார்? இப்லீஸ். அவன் தான் காஃபிர்களுக்கு, இறை மறுப்பாளுக்கு எடுத்துக்காட்டு. என்னைக்கு இந்த கல்வியை கற்றுக்கொண்டு மறுக்கிறோமோ, மாறு செய்கிறோமோ, அந்த உள்ளத்தை தைக்கவில்லையோ, அந்த கல்வியினால் நம்ம கற்றுக்கொண்டது நேர்வழியே கிடையாது. அந்த கல்வியை கற்றுக்கொண்டது காஃபிர்களுக்கு உண்டான குணம் தான், மாற்று கருத்தை இல்லை. ஒரு நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எல்லா மதரசாக்களே வரக்கூடிய ஆலிம்கள், உலமா பெருமக்கள், ஆலிமாக்கள் இதே தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய நேர்வழியை குர்ஆன் ஹதீஸை படித்தவர்கள் அதை மறுக்கிறார்கள். மறைக்க காரணம் பாருங்க, இந்த கந்தூரி திருவிழா நடக்குது. பக்கத்து ஊர் கோட்டைப்பட்டினம், ஈசிஆர்ல. அந்த கோட்டைப்பட்டினத்துல கந்தூரி விழாவை முன்னின்று நடத்தக்கூடிய கமிட்டியாளர்கள் ஆலிம்கள். அங்க போய் ஃபர்தா போட்டுக்கொண்டு கத்திரி விழாவுல வலம் வரக்கூடிய அதிகமான மக்கள்ல ஆலிமாக்கள் இருக்கிறார்கள். மார்க்க கல்வி மாற்றம் தந்ததா கேள்வி இருக்கிறது சரியான ஒரு கேள்வி என்று இதிலிருந்து புரிஞ்சுக்கிறீங்க. மார்க்கத்தை 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் படித்து இறங்கியவர்களுக்கு மாற்றம் தரல. தௌஹீத் ஜமாத்துடைய மத்த மதரசாவுடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் தருகிறது. தௌஹீத் ஜமாத்துடைய தீனியாத் மதரசா பிள்ளைங்க 6 மாசம் படிக்குது. சிறுக்கை பற்றி கேள்வி கேட்டால் பதில் இல்ல. ஆலிமாக்கிட்ட 3 வருஷம் படிச்சவங்கள்ட்ட. மார்க்க கல்வி பயன் தரும், மார்க்க கல்வி மாற்றம் தரும் என்றால், மார்க்க கல்வியை தன் உள்ளத்துல இயங்கக்கூடிய மக்கள் எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். அவனுடைய மாணவர்களாகிய நாம இந்த கல்வியில, இந்த இல்முல எங்களால் முடிந்ததை நேர்வழி கற்றுக்கொள்வோம். அந்த நேர்வழி கற்றுக்கொண்டால் அல்லாஹ் நன்மைகளை தருவான். அந்த நேர்வழி மூலமாக சுவனத்தை தருவான். அந்த நேர்வழி யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்றால், நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர்வழி, நல்லோர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர்வழி. நபி ஆதமுக்கு கொடுக்கப்பட்டது, நபி நூஹ், லூத், மூசா, ஈசா, முஹம்மது நபி வரைக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த நேர்வழியை, அந்த கல்வியை நான் உள்ளத்துல ஏந்தி கொண்டால் எனக்கு மாற்றம் தருமா? மாற்றம் தந்ததா என்றால், மறுத்த மறைத்த கூட்டத்தாருக்கு எந்த மாற்றம் தராது. அல்லாஹ் பல இடங்களை சொல்லி காட்டுறான், ரொம்ப கெடுபடியாகவும் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா, மார்க்கத்தை நீங்க படிக்கிறீங்க, இங்க உள்ள மக்களுக்கு சொல்றோம், மார்க்கத்தை படிக்கிறீங்க, செயல்படுத்தவே இல்லை, வாழ்க்கையில அந்த மார்க்க கல்வி இல்லை. இங்க படிக்கிற நேர்வழி குர்ஆன், இங்க படிக்கக்கூடிய ஹதீஸ் எதுவுமே உங்க வாழ்க்கையில் ஈடுபடல. நம்ம பார்க்கிறோம் கண்கூடாக. படித்து வரக்கூடிய ஆலிமாக்கள், ஏன்னா இங்க பெண்களுக்கு தான் வகுப்பு எடுக்கப்படாத சொல்றோம். படித்து வரக்கூடிய ஆலிமாக்கள்
அந்த குர்ஆன் ஹதீஸை படித்து வந்து விட்டு திருமண சபை திருமணம் என்று வந்துவிட்டால் மாறி போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஆலிமாக்கள், சிறந்த மக்கள், சிறந்த படிப்பு மதரசாவில் இருக்கும் போதெல்லாம் இவர்களை வைத்து நம்ம ஊர்ல பயான் பண்ணலாம், இவரை வைத்து மதரசா எடுக்கலாம், இவங்க ஆசிரியா பயன்படுத்தலாம் என்றெல்லாம் நினைப்போம். ஆனா வெளியே வந்து கல்யாணம் என்று பேசப்பட்டால் பேசக்கூடிய மணமகனுக்கே மார்க்கம் இருக்காது. ஆனா அந்த மணமகனை தான் மணந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறானே, லா தஹக்குரு மினல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கான பெண்களை மணக்காதீர்கள், ஹத்தா யூமினு, நம்பிக்கை கொள்ளும் வரை. என்ன மாற்றம் கொடுத்தது? மார்க்க கல்வி மாற்றம் கொடுக்கும் என்றால் முஷ்ரிக்கான பெண்களை மணக்காதீர்கள். லா தஹக்குரு மினல் முஷ்ரிகாத்தி, முஷ்ரிக்கான ஆண்களை மணக்காதீர்கள், ஹத்தா யூமினு, நம்பிக்கை கொள்ளும் என்று அல்லாஹ் கடுமை எச்சரிக்கிறானே. ஆலிமா பட்டம் வாங்கி வந்து இறங்கிய பிறகு, மதரசாவில் ஓதிவிட்டு வெளியே போன பிறகு கல்யாணம் என்று முடிக்கப்பட்டால் அந்த கல்யாணத்துல எதிர்த்தரப்பு மாப்பிள்ளைக்கு மார்க்கத்துடைய அறிவே இல்லை, இணைப்பு சிறுக்கு பிதுவா இருக்கின்றால் இந்த மார்க்க கல்வி மாற்றம் தரல. இதான் நம்ம உணர்றோம். படித்த மார்க்க கல்வி மாற்றம் தரலையே. இந்த மாற்றம் தராத மார்க்க கல்விக்கு நாம என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், என்ன நம்முடைய வாழ்க்கையில சரி செய்ய போகிறோம்? ஒரு புறம் தெரிஞ்சு மறுக்கிறாங்க, ஒரு புறம் அறிஞ்சு மறைக்கிறாங்க, இன்னொரு புறம் எல்லாம் தெரிஞ்சு செய்ய வாய்ப்பு இருந்து நம்முடைய உலக விஷயத்திற்காக, சில அற்ப காரணங்களுக்காக, வாப்பா உம்மா சொந்தக்காரன் வந்தக்காரன் பொண்ணுலாம் பேசியாச்சு, மாப்பிள்ளை பேசியாச்சு, இந்த காரணத்திற்காக நாம் இன்றைக்கு இந்த கல்யாண சபைகளை இங்கிருந்து படித்து போன பிறகு மறுக்கிறோம், மறைக்கிறோம்னா யோசித்து பாருங்க. இந்த கல்வி உங்களுக்கு மாற்றம் தரல. யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட கல்வி இது? யாருக்கெல்லாம் இந்த கல்வியை அல்லாஹ் போதித்தான்? பெரிய பெரிய மக்களுக்கு அல்லாஹ் போதித்தான். நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க. ஹுவல்லதி அன்ஸல அலைக்கும் கிதாபு மின்ஹு, நபியே உங்களுக்கு ஒரு வேதத்தை உன் மீது இறக்கினோம். இந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இது தெளிவான கருத்துக்களை கொண்ட வசனங்கள் உள்ளன. இந்த குர்ஆனு, இந்த வேதம் தெளிவான கருத்துக்களை கொண்ட வசனங்கள் உள்ளன. நல்லா விளங்கிக்கிறீங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்க இந்த மார்க்க கல்வி, இதை படித்த பிறகு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கட்டத்துல ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போவீங்க. இன்னைக்கு 15 வயசு 20 வயசுல படிக்கிறீங்கன்னா அடுத்த கட்டமா திருமணம் என்ற சபைக்கு போகும் பொழுது, ஒரு நிகழ்வுக்கு போகும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி மாறுதுன்னா, நம்மளுக்கு நம்ம வாப்பா அம்மா பார்த்தது என்னது, இந்த மாப்பிள்ளை தான், இந்த குடும்பம் தான், இதுதான் நமக்கு உலகம்னு மாறுறீங்க. அதை எதிர்க்கவோ அதை எதிர்ப்பு தெரிவிக்கவோ உங்களுக்கு ஒரு காலம் என்ன வரல. ஆனா அல்லாஹ் சொல்றான், யாரு கல்வியை கற்ற பிறகு அந்த கல்வி எப்படி மறைக்கு மாற்றம் சொன்னா நமக்கு சில சமாளிப்பு, இதுவும் சரிதானே, அவங்க 3 வருஷம் படிச்சு வர்றாங்க, அவங்க 7 வருஷம் படிக்கிறாங்க, இந்த கல்வியும் சரிதானே என்று ஒரு கட்டத்தில் நம்முடைய சுயநலத்துக்காக மாத்திரம் பாருங்க. நம்மளா சொல்லுவோம், நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஆலிமா இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, இது போன்ற மாப்பிள்ளையை திருமணம் முடிக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களே சமாதானம் செய்து கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு ஒரு வேதத்தை அளினோம், இது தெளிவான கருத்துக்கள் கொண்ட வசனங்கள் உள்ளன, அவையே இவ்வேதத்தின் அடிப்படை, வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட மற்ற வசனங்களும் உள்ளன. குர்ஆன்ல ஷிர்க் இல்லை என்று எடுத்து வாதம் வைப்பீங்க, ஷிர்க்கை ஆதரித்து வாதம் வைப்பார்கள். ஷஃபாஅத் பரிந்துரை இல்லை என்று சொல்லுவீங்க, பரிந்துரை இருக்கு என்று வாதம் வைப்பார்கள். அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்கப்படும் சொல்லுவீங்க, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் எடுத்து காட்டுவாங்க. இருக்கா? அப்ப குர்ஆன்ல சில வசனங்களை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, மார்க்க கேள்வி நமக்கு மாற்றமா இருக்குன்னு நினைக்கும் பொழுது இல்லையே, இப்படி வசனம் இருக்குதே. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மைஷாவு, அதாவது யாரெல்லாம் அல்லாஹ் இணை கற்பிக்கிறார்களோ, இன்னஹு மைஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததற்கு ஒரு காலமும் ஜன்னா என்ன செய்யாது, உடமையாக்கப்படாது, ஹராம் தான் ஆக்கப்படும்ங்கிறான். ஒமா வாகுன் நாருங்கிறான், அந்த நார் என்னவா, நெருப்புங்கிறான், தங்குமிடம்ங்கிறான்.
அப்படி தங்குமிடம் எல்லாம் சொன்ன பிறகு ஒரு கூட்டம் வருது. அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த ஷிர்க்கை, இணை வைப்பை ஆதரித்து ஒரு கூட்டம் வருகிறது. ஷஹீதான மக்களை இறந்து போன மக்களாக கருதி அவர்கிட்ட தான் நீங்க என்ன செய்யலாம், பரிந்துரை கேட்கலாமே, துவா கேட்கலாமே என்று கூட்டம் வருகிறது. இப்ப இந்த கல்வி நீங்க படிச்சுட்டு போறீங்க, காலமுள்ள நம்ம ஜமாத்தில் சொல்றோம் ஷிர்க் இல்ல, இணை வைப்பு இல்ல, பிதுஆ இல்லைன்னு. இந்த கல்வியை நீங்கள் அந்த இடத்துல எப்படி பயன்படுத்துவீங்க? ஒரு மார்க்கெட்டை படித்த ஒரு ஆலிமா, ஒரு மார்க்கெட்டை படித்த ஒரு பெண்மணி கணவன் வீட்டுக்கு போன பிறகு, ஏன்னா இப்ப சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, கொஞ்ச நாள்ல திருமணம் முடிச்சு போவீங்க, போன பிறகு அவங்க சூனியத்தை நம்புவாங்க, ஜோசியத்தை நம்புவாங்க, மூட நம்பிக்கையை பூத்துவாங்க, தர்கா கந்தூரிக்கெல்லாம் கூட்டு போவாங்க. நீங்க என்ன சமாளிப்புன்னா, ஏன் மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள குடும்பம், ஏன் கணவனு, நான் அந்த கணவனைத்தான் கண்கண்ட தெய்வம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்யணும், ஆதரிச்சிருக்கணும்னு இஸ்லாத்துல இல்லாத ஒரு கான்செப்ட் எடுத்து வைப்பாங்க. ஆலிமாக்கள் இப்படி மாறிட்டாங்க. சில நேரத்தில் நமக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி இப்படி ஒரு இணை வைப்பான குடும்பத்துல, இணை வைப்பான ஒரு ஃபேமிலியில ஒரு மாப்பிள்ளையே இந்த பெண்மணி கரம் கொடுத்திருக்கிறாங்க. நினைக்கிறோம் வாழ்க்கை இந்த திருமணத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, வாழ்க்கை உங்களுடைய இல்முல, கல்வியில இருக்கிறது. கல்வியை சரி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை சரியா இருக்கும். அப்படி ஒரு ஆலிமாக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், அந்த பையனுக்கு கல்வி அறிவு இல்லை, அதாவது மார்க்க அறிவு இல்லை, அந்த குடும்பமே சிறுக்கு குடும்பமா இருக்குது, மூட நம்பிக்கை அதிகமா இருக்கிறது. 1.5 வருஷத்துல அந்த பிள்ளை குலாக்கு வந்து நிக்குது. 1.5 வருஷம் தான், ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. 1.5 வருஷத்துல ஒரு பிள்ளை அந்த ஆலிமாவை இருக்கிறது, படிக்க வைக்கிறாங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏதோ காசோ பணமோ அந்தஸ்தோ எதையே பாக்குறாங்க, மார்க்கத்தை பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, 4 காரணத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள், அந்த காரணத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஆண்களை திருமணம் முடிக்கும் பொழுது இந்த காரணத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எங்க இருந்தாலும் மார்க்கம் தான். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்தாங்க. தன்னுடைய மகள் யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தாங்களோ மகளுக்கு, அத்தனை பேருக்கும் சாலிகான ஆண்களை, சோனத்துக்குரிய ஆண்களை முடித்தார்கள். எந்த வகையிலுமே இணை வைக்கக்கூடிய ஷிர்கான மாப்பிளையை முடிக்கல. எத்தனை ஆட்சியாளர்கள், அதிபதியுடைய பிள்ளைகள் இருந்தாங்க தானே இந்த காலத்துல, ரசூலுல்லாஹ் காலத்துல. மஸ்ஜித் நபவியில எத்தனையோ அதிபதிகள் பக்கத்து நாடுகள் இருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இல்லையா? முகமதுடைய குடும்பத்தை சம்பந்தம் நம்ம பிடிக்காதா? இல்ல. இந்த கல்வி, இந்த அறிவு என்ன மாற்றம் தந்தது என்று பார்த்தோம்னா, இந்த திருமண சபையில் நுழைஞ்ச உடனே வாப்பா உம்மாக்கு கட்டுப்பட்டு கையெழுத்திடக்கூடிய இடத்துல போய் நின்றது. அப்ப நீங்க படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. 3 வருஷம் ஓதுன ஆலிமாக்கள் கந்தூரி சபைகள்ல போய், அந்த அனாச்சார கச்சேரியில போய் ஆபாச நடம் இருக்கிறது, பாட்டு இருக்கிறது, கூத்து கும்மாளம் இருக்கிறது, அதை போய் ரசிக்கிறாங்கல்ல, அதை போய் என்ஜாய் பண்றாங்கல்ல, அதையும் மக்களுக்கு அந்த சபைகளை புறக்கணிக்காமல் கலந்து கொள்றாங்கல்ல, அவர்களுக்கு நமக்கு அப்புறம் என்ன வித்தியாசம்? எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு போய் வீட்டுல என்ன செய்யறோம்? அதே திரும்ப விஷயம், அதே பழைய விஷயங்கள் தான். பழைய குருடி கதவை திரடிண்டு என்னதுல வந்தோமோ திரும்ப அதிலே போயிடுவோம். ஏன்? என் மாப்பிள்ளை, என் குடும்பம், என் அம்மா வாப்பா அங்கதானே இருக்கிறாங்க. இல்ல, தன் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக, தன்னுடைய அந்த வாழ்க்கையை சரி செய்வதற்காக மார்க்க அடிப்படையிலே சரி செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கல்வியை உங்களுக்கு கொடுக்கிறோம். 2 ஆலிமாக்களை வைத்து இதுக்கான பயான ஏற்பாடு பண்ணி பல செலவு பண்ணி ஒரு கல்வியை கொடுக்கிறோம். அந்த கல்வி மாற்றம் தராமல் இருக்கிறது. உண்மையிலே விளைவிக்கிறீங்க. இந்த கல்வியை புறக்கணித்தோம் என்றால் நபிமாவுடைய வாழ்க்கையை நம்ம இழக்கணும்னு அர்த்தம், புறக்கணிக்கணும் அர்த்தம். நபிமாவுடைய வாழ்க்கையில உள்ள கல்வியை தான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். திருக்குர்ஆன் பேசுகிறது, உலக்கது ஆத்தைன தாவூத சுலைமான, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா, இல்மன் கல்வியை கொடுத்தோம். வகாலல் அல்ஹம்துலில்லாஹில்லதி, அவர்கள் சொன்னார்கள், இறை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்களில் அதிகமானவரோட எங்களை மேன்மையாக்கி வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹி, அவனுக்கே எல்லா புகழும். ஏன் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்களே எல்லாரை விட எங்களுக்கு கல்வியை அல்லாஹ் கொடுத்தானே. யார் சொன்னா? தாவூது, சுலைமான் என்ற நபிமார்கள். நபிக்கு கொடுக்க வேண்டிய கல்விகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான். அதான் மார்க்கம், சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ மதரசாவுக்கு போகணும்னு எங்க உம்மா சொல்றாங்க, வாப்பா சொல்றாங்க. இன்றைக்கு நாம ஒரு ஆலிமா கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஒரு மதரசா உருவாக்கி இருக்கிறோம் ஈசிஆர் பகுதிகளில். இந்த பகுதிகளை வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள்னா, இங்க இது போன்ற கல்வியில படிக்கக்கூடிய பிள்ளைகள்னா எதை மனதில் கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு பின்னாடி ஆலிமான ஒரு பட்டம் போடுவாங்க, நமக்கு பின்னாடி ஆலிமான ஒரு பட்டம் போடுவாங்க. அந்த பட்டத்துக்காக என்ன செய்யறோம்? படிக்கணும் வரக்கூடாது. நாம இங்க படிச்சா, இங்க ஓதுனா, இங்க கல்வியை கற்றுக்கொண்டால் இந்த கல்வி எனக்கு மாற்றத்தை தரணும். எந்த மாற்றம் என்றால், வாப்பா உம்மா யாரை எதிர்த்தாலும் வரணும். அதை யார் செஞ்சா? அதை எந்த நபி செஞ்சாங்க? எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில தனக்கு கிடைத்த அந்த கல்வியை தந்தை இடத்துல சொல்லி அதற்கு எதிர்ப்பே வாங்கி நெருப்பு குண்டத்தை தூக்கி போற அளவுக்கு ஒரு நபி போனாங்க. நெருப்பு எரிக்கிறதுக்காக, நெருப்பை மூட்டி போடுவதற்காக அந்த மக்கள் தயாரானார்கள், கோட்டமிட்டார்கள். என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி கொடுத்த கல்வி அது. நபி இப்ராஹிம் சொல்லி காட்டுறாங்க, இப்ராஹிமையும் இவ்வேதத்தில் நினைவு கூறுவீராக, அவர் சிறந்த உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அந்த இப்ராஹிம் நபி சொல்றாரு, என் தந்தையே, உமக்கு கிடைக்காத கல்வி எனக்கு கிடைத்துள்ளது, உங்களுக்கு கிடைக்காத கல்வி எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த எந்த கல்வி அது? அல்லாஹ் ஒருவனே என்ற கல்வி, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்ற கல்வி, அல்லாஹ்வுக்கு ஒரு காலமும் இணை வைக்க கூடாது என்ற கல்வி, சிலைகளை விக்கிரகங்களை வணங்க கூடாது என்ற கல்வி. இங்க எல்லாம் படிச்சுட்டு போய் திரும்ப தர்காவுல கையேந்தினா, பாத்தியா ஓதுனா, மௌலூது சபைக்கு போனா, கத்தம் பாத்தியாவுல கலந்து கொண்டா, இந்த கல்வி பயனில்லாத கல்வி, மாற்றமே தராத கல்வி. எந்த அளவுக்கு மாற்றம் தராதுன்னா, மறுமையை பாழாக்கக்கூடிய மாற்றம். அது சாதாரண விஷயம் இல்ல. இங்க படிச்சுட்டு போய் அதை செயல்படுத்தல, அதை பின்பற்றல, சும்மா இந்த மதரசாவுன்னு பேருக்கு ஒரு மாணவின் இருக்கோம்னா அந்த மக்களுக்கு அல்லாஹ் மாற்றை தரமாட்டான். ஏன் தரமாட்டான்னா, அல்லாஹ் நபிக்கே சொல்லி காட்டுறான், ரப்பி சித்னி இல்மா, குல் நபியை சொல்லுங்கள். யாருக்கு? முஹம்மது நபிக்கு சொல்றான் அல்லாஹ். நபியை நீ கேளுங்க, இன்னிடத்துல வேண்டுங்க. ரப்பி ஜித்னி இல்மா, இறைவனுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி. தெரியாத அதிகமான கல்விகளை இன்றைக்கு நாம படிக்காமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம். அதை அறிவிக்க, அதை படித்துக் கொடுக்கத்தான் இந்த மதரசாக்களை ஏற்படுத்துறோம். இந்த மதரசாவுடைய மாறு கல்வி மாற்றம் தர வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்துல வர வேண்டிய ஒரே விஷயம், நான் இந்த கல்வி மூலமாக நன்மை அடைவேன், அந்த நன்மை எனக்கு மட்டுமல்ல என் சந்ததிக்கு போய் சேரும். இன்றைக்கு அன்னை ஆயிஷாவை அதிகமா நினைவு கூறுறோம். அன்னை ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாத்திரமல்ல, அபூபக்கர் சித்திக்குடைய மகள் மாத்திரமல்ல, அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த மிகப்பெரிய அறிவு சுடர் அவங்க. வந்து அன்னை ஆயிஷா அறிவு சுடர்ல மிக முக்கியமானவங்க. சஹாபாக்கள் ஆண்களுக்கு தெரியாத சந்தேகங்களை ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு நிறைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில அன்னை ஆயிஷா இருந்தாங்க. பெண்கள் அதிக ஹதீஸை அறிவித்த ஒரே பெண்மணி அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவு சுடரா இருந்தாங்க. அந்த ஆயிஷாவுடைய பேர்லயே ஒரு கட்டுக்கதை மார்க்கத்து பேரா இருக்கிறது. மார்க்க கல்வி மாற்றம்னா சரி தவறு என்பதை சரியா விளங்கி இருக்க வேண்டும். அதை விளங்காத நீங்கள் அந்த விளங்காம நிலையிலே வெளியே போனீங்கன்னா அந்த கல்வி எப்படி உங்க ட்விஸ்ட் பண்ணும்னா, அன்னை ஆயிஷாவை நம்ம நிறைய புகழ்றோம், அவங்களை பத்தி பேசுறோம். இதே ஒரு கூட்டம் வெளியே இருந்து பேசுறாங்க. ஒரு நேரம் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுல என்னச்சுன்னா, ஊசி வந்து என்ன செய்யுது, இருட்டுல காணாமல் போயிருச்சான். மதரசாவுடைய பாடம் பாருங்க, ஊசி காணாமல் போயிருச்சான். அல்லாஹ் கூப்பிட்டு வந்து, நபியை கூப்பிட்டு வந்து, ரசூலுல்லாஹ் வெளிச்சத்தை விட்டாங்கன்னா, ஒளியை விட்டாங்கன்னா ஊசியை கண்டுபிடித்தார்கள். எப்படிப்பா கண்டுபிடித்தாங்க? அவங்க என்ன மேஜிக் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல, அல்லாஹ் தானே சொல்றான், நபி வந்து ஒளி சுடரானவர். எந்த ஊமை எங்க வருது? குர்ஆன்ல எங்கே சொல்லப்பட்ட ஊமையே ரசூலுல்லாஹ் வெளிச்சம் கொடுப்பாங்கன்னு ஒரு கட்டுக்கதை இருக்கிறது மார்க்கத்தின் பெயரால். இது காரணம் என்ன தெரியுமா? படித்த நாமே அந்த விஷயங்களை சரியான மாற்றத்திற்காக பயன்படுத்தவில்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கேட்போமே, மறுமை நம்பிக்கை இருக்கிறது. இந்த மறுமை நம்பிக்கையில எந்த நம்பிக்கை நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்றால், மறுமையுடைய அந்த காரியங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் நாளை நமக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த வாழ்வுக்கு முன்னால் நாம இறக்க போகிறோம். அந்த இறப்புல மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை என்பது அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கி அவனுக்கு இணை வைத்து மரணிக்க கூடாது. இதானே
இதான சரியான விஷயம். சரி, இந்த அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்குவதற்கு பேர் என்ன? ஷிர்க். ஷிர்க் என்ன? ஷிர்க்னா தமிழ்ல என்ன? இணை வைப்பு. இந்த இணை வைப்பை அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை வணங்குறதுல மட்டும்தான் இருக்குதா, இல்ல வேறு விஷயங்களே இருக்குதா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுறதுல, மாற்று மத கலாச்சாரத்துல அவங்க இட்லி சாப்பிடுறாங்க, நம்ம இட்லி சாப்பிட்டா அது விஷயம் அப்படி இல்ல இல்ல. மாற்று மத கலாச்சாரம் என்ன? மாற்று மத கலாச்சாரம்னா வணக்க வழிபாட்டுல நிறைய கலாச்சாரம் இருக்கிறது. அவங்களுடைய ஆடை, உடை, உணவு, இருப்பிடம், இப்படி நிறைய இருக்கிற கலாச்சாரம்னா எல்லாத்தையும் சேர்த்து உள்ளது, அப்படிதானே? அப்படி சேர்த்து உள்ளதுல எதையும் நாம பின்பற்றக்கூடாதுன்னா வணக்க வழிபாடு வரும்போது பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு ஒரு குரூப் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமிய கட்சிகள் என்ற பேர்ல உதாரணம் சொல்லி காட்டுறேன். பொங்கல் என்ற தினம் வருதுல, அது அவங்க நம்பிக்கையை நம்ம என்ன குறை சொல்லவே இல்லை. எல்லா மக்கள்கிட்ட என்ன செய்யுது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் திருமுறை குர்ஆன் சொல்லும் பொழுது அடுத்தவருடைய கடவுளை ஏசாதுன்னு சொல்லி காட்டுறான். அது ஒரு முஸ்லீமுடைய பண்பே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அடுத்தவருடைய அந்த நம்பிக்கைகளுக்கு நம்ம என்ன செய்யல, எந்த விதமான விமர்சனம் வைக்கல. ஆனால் அந்த மாற்று மத கலாச்சாரத்துல ஒரு சூரியனை வழிபட்டு ஒரு விஷயம் செய்தால் அந்த விஷயத்தை ஒரு முஸ்லீம் நீங்க பின்பற்றலாம். ஏன்? நாம் இனத்தால் ஒன்று என்று வர்றாங்க. என்ன இனம்? தமிழர்கள். நாம தமிழர்கள். தமிழர் என்பதனால் என்ன செய்ய வேணாம், நாம இந்த பொங்கலை, அதாவது அவங்க சூரியனை வணங்கக்கூடியதை, அந்த விலங்குகளை, ஆடு மாடுகளை உழவு செய்கிற மாடு மாடுகளை வணங்கக்கூடியதை நாம பின்பற்றாமல் இருக்க வேணாம், நம்ம தமிழர்கள் என்று ஒரு கோஷம் எழுப்பப்படுகிறது. இதற்குத்தான் மாறு கேள்வி மாற்றம் தர வேண்டும். இந்த நிலையில் நம்ம என்ன முடிவெடுப்போம்? அதை கொண்டாடுமா வேணாமா? யாராவது சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக? படைப்பினங்களை வணங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். படைத்தவனை மட்டும்தான் என்னென்ன வணங்கணும். அந்த படைப்பினங்களை வணங்கக்கூடாது என்று நபிக்கு முன்னால் சொன்னிய நபியார்? முகமது நபிக்கு முன்னால். அது பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண நபி யாரு? யாரு? அதான் முகமது நபிக்கு முன்னால குர்ஆன்ல வருகிறது. பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல ஒரு விஷயத்த. ஏன் இறைவன் இதை இப்படி ஒதுக்கி வைக்கிறான்? நீங்க மாணவியா இருக்கீங்களா? மாணவி தானா? சரி சரி. சின்ன பிள்ளைங்க யாராவது சொல்லுங்களேன். மாணவிகள்ல சின்ன பிள்ளைங்க இருந்தா சொல்லுங்க. பெரிய ஆட்களே சொல்றாங்களா? அவங்க ஆலிமா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. யாராவது சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. எந்த நபி சொன்னாங்க? இப்ராஹிம். எதை எப்படி சொன்னாங்கன்னா, இப்ராஹிம் நபி முதல்ல என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் வணங்கினாங்களா முதல்ல? இல்ல. அவங்க என்ன ஒரு கல்வி கத்துக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ் ஒருவனே என்ற கல்வியை கற்கும் பொழுது அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பாடம், சூரியனையும் சந்திரனையும் அவர்கள் வணங்குவதற்கான ஒரு விஷயமா பார்த்தாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, அப்புறம் படிப்பினை பெற்றாங்க, அப்புறம் சில விஷயம் கத்துக்கொண்டாங்க. என் இறைவன் சூரியன். அதுக்கு பிறகு வாதம் வச்சாங்க ஒரு அரசன்ட்ட, ஒரு அதிபதிட்ட. என் இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கிறான், நீ மேற்கே உதிக்க செய்வாயா? என் இறைவன் உயிர் கொடுக்கிறான், நீனும் உயிர் கொடுப்பாயா? இப்படி எல்லாம் கேட்க தோன்றக்கூடிய விஷயம் வரும் பொழுதுதான் அங்கே மார்க்கத்துடைய கல்வி உங்களுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. நீங்க இன்னைக்கு மார்க்க சபை அல்லாத ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டால் என்ன காரணம் சொல்லி நீங்க வெளியே வருவீங்க? மார்க்கம் அல்லாத சபை. உதாரணத்திற்கு ஒரு வளகாப்பு நடக்குது. வளகாப்புனா என்னது? கர்ப்பமா உள்ள பெண்களுக்கு ஒரு 7 மாதத்துல என்ன செய்றாங்க, ஒரு விழா வைக்கிறாங்க. ரசூலுல்லாவும் பிள்ளை பெற்றாங்க. ரசூலுல்லா அந்த இஸ்லாத்தை ஏற்க முன்னாலும் ஏற்ற பிறகும் பிள்ளைகளுக்கு எந்த நாள் இது மாதிரி கொண்டாட பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாவுடைய பிள்ளைகள் பிள்ளை பெற்றார்கள், அப்போது நம்ம பார்க்கல. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த வளைகாப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? பெண்கள்ல அந்த வளையாப்புக்கு உங்களை அழைக்கிறாங்கன்னா எந்த வசனத்தை சொல்லி அதிக சொல்லி நம்ம நினைச்சுவோம் வெளியே வருவோம் அதுல இருந்து, அல்லது அவங்களுக்கு பாடம் சொல்லுவோம்? அதுக்காக தெரியுமா? மார்க்கம் அல்லாத சபை விதத்தை எப்படி விதத்தது? மார்க்கம் இல்லாம புதுசா உண்டாக்கப்படுறதுக்கு பேர் என்னமா? தர்பியாவுல மாணவர்களுக்கு வார்த்தைய
அதாவது மார்க்கம் இல்லாம புதுசா உண்டாக்கப்படுறது என்ன? பிதுகத்து. இந்த பிதுகத்து எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இதுதான் முக்கியமானது. இதை சிறுக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த நிகழ்ச்சிய எல்லாத்தையும் சிறுக்குன்னு முத்திரை குத்த முடியாது. இந்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டால நம்ம என்ன செய்யலாம்? தாராளமா எடுத்து வைக்கலாம். நபிகள் சொன்னாங்க, வார்த்தைகளே சிறந்த வார்த்தை எது? அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிமுறைகளை சிறந்த வழிமுறை எது? நபிகள் நாயகத்துடைய வழிமுறை. மார்க்கத்துல புதிதா உண்டாக்கக்கூடிய அனைத்துமே பிதுகத்து, புதியவை. அந்த புதியவை எல்லாமே பிதுகத்து எல்லாமே வழிகேடு எல்லாமே நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஒரே ஒரு விஷயம்தான், படைப்பினங்களை வழங்கக்கூடாது என்று இப்படி தெரிஞ்சிருக்கிறோமோ, அதே மாதிரி படைத்தவன் காட்டிய வழியில இல்லாத ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. அதை போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இந்த மார்க்க கல்விதான். பிதுகத்தை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, பிதுகத்தை பத்தி. அந்த பிதுகத்துல நரகத்துல கொண்டு போய் சேர்க்குன்னு ரசூலுல்லாஹ் கடுமை காட்ட வேண்டிய தேவை என்ன? யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு பிதுகத்தை மற்ற மக்கள், தௌஜமாத் அல்லாத மக்கள்லாம் ரொம்ப சாதாரணமா கடந்து போறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த வளகாப்பு, காது குத்துறது, அது போன்ற பூப்பிடு நீராட்டு விழா, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு பண்றது, பர்த்டே ஃபங்க்ஷனு, மௌலிது ஃபங்க்ஷனு, இது எல்லாமே அப்படித்தானே. இந்த இதை ரசூலுல்லாஹ் கடுமை காட்ட வேண்டிய தேவை என்ன? சொல்லுங்க பாப்போம். வழிகேடு இல்ல. நபி மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். இந்த நாள்ல உங்களுக்கு என்ன செஞ்ச? இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டுன்னு ஒரு வசனம் இருக்கிறது குர்ஆன்ல. அந்த வசனம் இருக்கிறது. அதை தாண்டி வேற இருக்கிறது. எதுக்காக நம்ம அங்க சபையை புறக்கணிக்கிறதுக்காக சொல்லணும்? இணை வைப்பு இல்லைங்கிறோம். இணை வைப்பு இல்லாத உங்க மக்களுக்கு முதல் என்ன தேவை? அத்தீஉல்லாஹி வ அத்தீஉ ரசூல். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவதனால வரும். பிதுகத்து சபையை முதல்ல புறக்கணிக்க காரணமே, என் இறைவனும் இறை தூதர் என்ன செய்யல? இதை வழிகாட்டவே இல்லை. அப்ப அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவதில் நாங்கள் முதன்மையானவராக இருந்தனால இந்த சபையில் என்ன செய்யறோம்? வெளியே வர்றோம். இன்னைக்கு உள்ள கல்வியில, இன்னைக்குள்ள மார்க்க படிப்புல நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். பெரிய பயான்லாம் நம்ம என்ன செய்யல? பார்க்க தேவையில்லை. அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தரலையா? நீங்கள் மாணவிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் அடுத்த சமயம் சொல்ல போறீங்க. சில இடங்களை பார்க்கிறோம், இந்த ஆலிமாக்கள் சொல்றது போல படித்து பட்டம் பெற்று வந்தவர்கள் தான் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள முன்னால் இருக்கிறார்கள். எந்த சந்தேகமே இல்லை. மார்க்கத்துக்கு முரணான ஒரு தீமை, சமுதாயத்தில் ஒரு பெரிய பாவம், அந்த பாவத்துல முன்னால் இருக்கக்கூடியவங்க அவங்க இருக்கிறாங்க. ஏன் குறிப்பா சொல்றாங்கன்னா, வரதட்சணை திருமணம், ஆடம்பர திருமணம், ஒரு பெண்ணு தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னா வரதட்சணை. தானும் ஒரு பெண் தான். எப்படி என்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ என் உறவினருக்கோ வரதட்சணையை வாங்கி திருமணம் முடிப்பேன் என்று ஒரு பெண் உணராத காரணத்தினாலதான், அந்த கல்வி பயன்தான காரணத்தினாலதான் அவங்க அந்த நிகழ்ச்சியில போய் கலந்து கொண்டு ஆதரிக்கிறாங்க. இந்த கல்வியை உணர்த்துவதுதான் சரியான மார்க்க கல்வி. மாற்றம் தர வேண்டும் என்றால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. எதற்காக வரலன்னா, நம்ம ஆதமுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது போல எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கும் கற்றுக் கொடுப்பான். எதையெல்லாம் அல்லாஹ் நாடுகிறானோ அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்லீஸ் மாதிரி புறக்கணித்து, இப்லீஸ் மாதிரி பெருமை எடுத்து, எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் அறிஞ்சிருக்கிறேனே, நான் அந்த சபைக்கு போறனால உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னா மன இச்சை அப்படி இருக்கும், மனசுல அப்படி உள்ள தோன்றும். இந்த சபைக்கு போறனால தௌஹீத் விட்டு நான் போயிடுவேனா? யோசிச்சு பாத்தீங்களா? அப்படி வெளில வர மாட்டீங்களா? இந்த ஒரு கல்யாணத்துக்கு போறனால நான் தௌஹீத் விட்டு விலகிறேனா? இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போறனால என்கிட்ட ஈமான் பறி போயிருமா? கண்டிப்பா பறி போகும். நன்மை பெருகுவது போல தீமை பெருகும். நீங்கள் ஒரு ஜான் ஒரு முலம் நீங்கள் மார்க்கத்தை விட்டு பிறண்டால் அது எப்படி போகும்னா, பெரிய இடைவெளியில அது ஒரு ஜான் ஒரு முலம் என்றல்ல, ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போயிடும். இன்னைக்கு ஒரு ஜான் நினைக்கிற ஒரு முலம், அடுத்து என்னது 10 முலம், 10 அடி, அப்புறம் 100 அடி, பின்னாடி பின்தங்கி போவோம். எந்த கல்வியை இங்க சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே மறக்கடிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதரை நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கத்துல, அல்லாஹ்வுக்கும் தூதரையும் தவிர யாரு கட்டுப்படான்னு சொல்லிக் கொடுத்த மார்க்கத்துல மாற்றம் தரக்கூடிய மார்க்க கல்வி எங்க வரும்னா, சபைகளை அந்த விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொண்டால் வரும். இல்லைன்னா வரவே வராது, இல்லைன்னா ஒரு காலம் வராது. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல இந்த தௌஹீத சொல்றாங்க. நம்மள மாதிரி பெரிய கிதாபுகளை புரட்டல. இன்னைக்கு முஸ்லிம் கிரந்தம் இருக்கிறது, புகாரி கிரந்தம் இருக்கிறது,
அபுதாவுது, அகமது என்ற நூல்கள்லாம் இருக்கிறது. குர்ஆன் முழுமையாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்காவில் உள்ள மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆரம்பத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. அந்த மக்கள்ல சாதர் எல்லாம் அணுகுவர் நினைச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கிடைச்ச சின்ன சின்ன அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு நல்லா விளங்கிறீங்க. எதற்காக மார்க்க கல்வியில உறுதியா நிக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய தாய் எதிர்ப்பு காட்டுறாங்க. யாருடைய தாய்? சாதுடைய தாய் எதிர்ப்பு காட்டுறாங்க. அப்ப சாது சொல்றாங்க, தாய் எதிர்த்து சொல்றாங்க. தாய் ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி உச்ச கட்டத்துக்கு போறாங்கன்னா, சாதே இந்த முகமதை, இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை நீ பின்பற்றி கொண்டு போனால் நான் பட்டினி கிடந்து இறந்து போவேன். நீ படிச்சிருக்கிற தௌஹீத் மதரசாவுல ஆலிமா இருக்கிற, எல்லாம் தெரியுது. இந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி, நீ தௌஹீத் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது. தௌஹீத் முறைப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது. வெடி வெடிச்சு கொட்டு கொட்டி மஹால்ல மண்டபத்துல எல்லா பிளெக்ஸ் பேனரு எல்லா அனாச்சாரம் செஞ்சுதான் கல்யாணம் முடிப்போம். நீ சம்மதிச்சாம ஆகணும் அப்படின்னு நினைக்க சொல்றாங்கல்ல. அப்ப சாதுடைய வரலாறு எடுத்து பாருங்க. நான் பட்டினி கிடந்து செத்து போவேன் சாதுன்னு சொல்லும் பொழுது பெத்த தாய் கல்வி, அந்த இல்மு பாருங்க. என்ன இல்முனா இறைச்சத்துக்குரிய இல்மு. இந்த மார்க்கத்தை, இந்த தூதரை மாற்றி பின்பற்றினால் ஒரு காலம் போக்கிடம் இல்லை, வெற்றி இல்லை, மறுமையில எந்த விதமான நன்மை இல்லை. இந்த நபி சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக மக்காவுல ஆரம்ப கட்டம் சாது சொல்றாங்க, அந்த தாயே நீங்க நினைச்சீங்க பட்டினி கிடந்து இறப்பீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் பட்டினி கிடந்து இறந்து இது போன்று நான் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக நீங்கள் உயிரை விடுவீர்கள் என்று சொன்னால் 100 முறை நீங்கள் உயிரை விட்டு 100 முறை அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்தாலும் இந்த மார்க்கத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். எப்படி? பெத்த தாய். பல அந்த குறைஷி உலக காலத்துல எல்லாம் ரொம்ப பாச பிணைப்பு இருக்கும், குல பெருமை இருக்கும், எல்லாம் இருந்த மக்கள்கிட்ட அந்த சாது சொல்றாங்க, தாயே 100 முறை நீங்கள் பட்டினி கிடந்து இறந்து அல்லாஹ் ஒரு வேலை ஒரு பேசுக்கு 100 முறை உயிர் கொடுத்தாலும் நல்லா விளங்கிக்கிறீங்க, இந்த நபி சொன்ன மார்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். காலமுல்லா புத்தகத்தை படிக்கிறோம், இஸ்லாமிய கல்வி. இதை நீங்க ஃபுல்லா நீங்க வந்து என்ன செய்ய படிச்சிருப்பீங்க. இந்த படிக்க சொன்னது உங்கள்ட்ட கேள்வி வைக்கிறதுக்கு அது ஒரு பாட்டு தான். இந்த படிக்க சொன்னதை கேள்வியோடு நிப்பாட்டுறது அல்ல, பதிலோடு நிப்பாட்டுறது அல்ல. பதிலையும் கேள்வியும் யாரும் கேட்கலாம், யாரும் சொல்லலாம். மனப்பாடம்னா எல்லாரும் பதில் சொல்லலாம், அப்படிதானே? ஒரு புத்தகத்துல கேள்வி கேட்கிறோம் வச்சுங்களேன், அந்த புத்தகத்தை மனப்பாடம் நீங்க பண்ணாலும் நான் பண்ணாலும் என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். அது கல்வியா? யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு சிபிஎஸ்ல 9ஆம் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அடுத்த வருஷம் என்ன தெரியுமா உங்களுக்கு? புத்தகத்தை பார்த்து எழுதலாம். மத்திய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது. கல்வியை குழி கொண்டு புதைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க தான். பிரதமர் மோடி தலைமையிலான அந்த அமைச்சரவை, கல்வி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு, சிபிஎஸ்இ உங்க பிள்ளைங்க படித்தா விளங்கிக்கிறீங்க, 9ஆம் வகுப்புல ஆனுவல் எக்ஸாம்ல பப்ளிக் அந்த கடைசி நேர இறுதி தேர்வுல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா புத்தகத்தை பார்த்து எழுதிட்டு 100க்கு 100 வாங்கிட்டு வந்துடலாம். இது கல்வியா கேட்டா இது கல்வியே இல்லை. புத்தகத்தை பார்த்து சொல்வதும் மனப்பாடம் பண்ணுவதும் கல்விக்கான அடிப்படை இல்லை. நாம சொன்னதுக்காக இந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சிருக்கிறீங்க, கையில வச்சிருக்கிறீங்க. இதுல கேலியாப்பான்னு சொன்னதுக்காக படிச்சிருக்கிறீங்க. கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம் இல்ல, பதில் சொல்வது முக்கியம் இல்ல. அந்த கேள்வியும் பதிலும் மனதிலே பதிந்து பயன்பட்டதா, அதான் முக்கியம். அதை யார் நீ செய்ய போறா? இதான கேள்வி, இதான் முக்கியமானது. பரிசு கொடுப்பாங்க, நமக்கு பெரிய பாராட்டு கொடுப்பாங்க, மெடல் கொடுப்பாங்க, இது முக்கியமே இல்லையே. அப்படிதான் எல்லாரும் கொடுக்குறோம், கொடுத்து எல்லாம் போய் வச்சுக்கிட்டு வீட்டுல அவங்க பின்பற்றதெல்லாம் என்ன செய்யுது, வந்த வழியே திரும்ப போன மாதிரி போயிட்டு. இது கல்வி அல்ல, இது மாற்றமே இல்லையே. உண்மையிலே சொல்ல போனா தௌஹீத் மதரசாக்களை உருவாக்குற மாணவிகள்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு தாயா உருவாக்க வேண்டும், ஒரு பேச்செல்லாம் வந்திருக்க வேண்டும். சின்ன ஆர்வம் இருந்தா போதும். இன்னைக்கு 2 ஆலிமா இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டு நீங்க பயான் பயிற்சி எடுத்தா ஒரு தாய் நீங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, மிக சிறப்பிச்சு சொல்றாங்க. உண்மையிலேயே யாருக்கும் இல்லாத சிறப்பை இந்த கல்வி கற்றோருக்குத்தான் அல்லாஹ் சொல்றாங்கிறது நபிமார்ல உள்ள விஷயம் மட்டும் இல்ல, நமக்கும் உள்ள விஷயம். ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ் என்ன செய்யறான்னா கடுமையாக அந்த மக்களை சாடக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சாடுறான் பாருங்க. இந்த கல்வியை கற்று நம்ம சொல்லக்கூடிய மக்களை விட இந்த கல்வியை கற்று இந்த கல்வியை புறக்கணித்து அல்லது இந்த கல்வியே மறந்துவிட்டு
நன்மையை ஏவாமல் தீமையை ஏவுகின்ற, நன்மையை தடுத்து கொண்டு தீமையை பரவு செய்கின்ற அந்த மக்களை முனாஃபிக் என்று சொல்லி காட்டுறோம். ரொம்ப மோசமான பழக்கம். ஒரு முனாஃபிகாத்தி, அந்த மக்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா நயவஞ்ச குணத்தோட இருக்கிறாங்க. நயவஞ்ச ஆண்களும் நயவஞ்ச பெண்களும் பகலுக்கும் அவுலியாவும் பகலும் ஒருவருக்கொருவர் உற்ற தோழர்கள். எதற்காக உற்ற தோழர்கள்? நயவஞ்ச பெண்கள், நயவஞ்ச ஆண்கள். அது யாருக்கு தெரியுமா? நன்மையை ஏவாமல் தீமையை ஏவியவர்கள், தீமையை ஏவிட்டு நன்மையை தடுத்தவர்கள். இவளுக்கு தான் அல்லாஹ் பெரிய மோசமான பட்டம் கொடுத்துறான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்த ஏட்டுல உள்ள கல்வி, புத்தகத்தில் உள்ள கல்வி மனசுல பதிந்து இன்னைக்கு விதையாக பயன்பாடாக செயல்பாட்டா மாறி இருக்கிறதா? இந்த கல்வி எனக்கு ஒரு மாற்றம் கொடுத்திருக்குன்னா எதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது? சிறுக்குல இருந்து உங்களை காத்திருக்கிறதா? இது பயனுள்ள கல்வி. பிதுகத்திலிருந்து வெளியே வர செஞ்சிருக்கிறதா? இது பயனுள்ள கல்வி. வாப்பா அம்மா எதிர்த்தாலும் சொன்னாலும் தூக்கி எறிவேன், இதுதான் பயனுள்ள கல்வி. எப்படி யார் வர போறீங்க அதுக்கு? இல்ல, தயாரா இல்லையே நம்ம அதுக்கு. வாப்பா அம்மா கட்டிய கணவன் இருக்காங்க, பெற்ற பிள்ளை இருக்குது, பெற்ற வாப்பா இருக்கிறாங்க, உம்மா இருக்கிறாங்க, சகோதர சகோதரர் இருக்கிறாங்க, தூக்கி எறிவோம் யாரையுமே. எதற்காக? மார்க்க கல்வியை படித்து பின்பற்றுவதற்காக. யார் முன் வருவா? புத்தகத்தை இன்னைக்கு படிச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்றது பெரிய விஷயமே இல்லை. யாரும் மனப்பாடம் செய்தால் கொடுத்து என்ன செய்யலாம்? அந்த கல்வியை படித்து விட சொல்லி விடலாம், கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் சரின்னு ஒன்று இருக்குதுங்க, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய படிப்பு. மெமரி சரின்னு ஒன்று இருக்கிறது, மனப்பாடம் பண்ணக்கூடிய படிப்பு. மனப்பாடம் பண்ணி படிக்கிறவன் காலமுள்ள மக்கப் பண்ணுவான், மனப்பாடம் பண்ணுவான், அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான், மாட்டுக்கு எடுத்த இல்லை. புரிந்து படித்து அதை செயல்படுத்தக்கூடியவன் மார்க்கு குறைவா இருக்கலாம், ஆனா அவனுடைய கல்விதான் சிறந்த கல்வியில எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நாம் புரிந்து படிச்சிருக்கிறோமா இத, அல்லது இது ஒரு கேள்விக்காக கேட்பாங்களே பதில் சொல்லும் என்று மனப்பாடம் மட்டும் பண்ணியிருக்கிறோமா? இது முக்கியமே இல்லை. இந்த படிப்பினாலதான் பள்ளிக்கூடத்துல பல விஷயங்கள் நம்ம நினைச்சது ஒண்ணுலாம் பயனெல்லாம் போகுது. பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம்ல சில பாடங்கள்லாம் பயனெல்லாம் போறதுக்கு காரணமே மக்கள் ஒன்லி மக்கள். ஏன்னா மார்க்கு மதிப்பெண் எடுத்தா போதும் நினைக்கிறாங்கல்ல, இந்த மதிப்பெண்ணுக்காக மக்கள் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்ல, இந்த சிறுக்கோ இந்த பிதுகத்தோ இந்த மார்க்கத்துக்கு முரணான சபைகளோ என் உள்ளத்தை தைக்க வேண்டும் என்றால் இந்த வசனமும் ஹதீஸு ஏன் உள்ளத்துல ஆழமா பதிய வேண்டும். முதல்ல நடத்தும் பொழுது சிறுக்கு இருக்குதே, இந்த சிறுக்கு வச்சா நான் முதல்ல நரகத்துக்கு போயிடுவேனே, இந்த பிதுகா இருக்குதே, இந்த பிதுவா கடைபிடிச்சால் நான் நரகத்துக்கு போயிடுவேனே. ஒரு காலம் எனக்கு அல்லாஹ் சுக்கு தரமாட்டான். ஏன்னா வசனம் பேசுகிறது, நான் பேசல. அல்லாஹ் சொல்லி காட்டுற, நான் சொல்லல. உலகது ஆத்தேனா தாவூத் சுலைமான் என்று சொல்லக்கூடிய அந்த இலுமை, அந்த ஹிக்மாவை அல்லாஹ் எல்லா நபிமாருக்கும் சொல்லி காட்டுறான், லூத்துக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஞானத்தையும் கல்வியையும் லூத்துக்கு வழங்கினோம். லூத்த ஆத்தேனாஹு ஹுக்மு வ இல்மன், லூத்துக்கு என்ன செஞ்சோம்? கல்வியையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தோம். யூசுப் நபிக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். யூசுப் நபி அந்த பருவ வயதை அடைந்த போது அவர் கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தோம். எல்லா வகையிலுமே நபியுமார்களுக்கு சொல்லக்கூடிய கல்வியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த கல்வி நபியுமார்கள் படித்த கல்வி, நபியுமாருடைய தோழர்கள் படித்த கல்வி. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இருந்த மக்காவாசிகள், மக்காவில் ரசூலுல்லாஹ்வை அதிகமா பாதுகாத்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்று பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை காத்தார்கள். ரசூலுல்லாஹ்வை அந்த மக்காவுல பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வெற்றி பெறுகிற, ரசூலுல்லாஹ் வெற்றி பெற வேண்டுமே, மார்க்கம் திளைத்து ஓங்க வேண்டும் என்று மக்காவில் இருந்து அந்த மக்கள் மதீனாவிலிருந்து பயணம் பண்ணி மதீனாவிலிருந்து மக்கா வெற்றி கொண்டார்களே, அந்த பயணம் வரைக்கும் அந்த மக்கள் இருந்தார்களே, அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க உள்ளத்துல ஏந்தி கொண்டார்கள், இந்த தூதரை பிடித்துக் கொண்டால் மறுமைகளை தேய்த்து விடலாம். இது ஒன்னே ஒண்ணுதான். அந்த தூதர், அந்த நபி இந்த மக்களுக்கு ஊற்றிய கல்விங்க. அதான் ஒரே விஷயம் வச்சு பாருங்க, அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்துல போருக்கு போவது யாருக்கு வரும்? தயக்கம் இருக்காதா? நம்ம நீங்க சொல்றோம், ஒரு பயானி வச்சு வாங்க, ஒரு மதசாலை பிள்ளைய சேருங்க, ஒரு கல்வி பாடசாலை இருக்கிறது, அதற்காக சில பொருளாதாரம் கொடுங்க, மனசு வரல பாருங்க.
உள்ள போய் தேங்கலை பாருங்க. அதை வந்து நமக்கு மாற்றம் ஏற்படுத்தல பாருங்க. என்ன காரணம்? அந்த மக்களுக்கு ஏற்படுத்திய மாற்றம் நமக்கு வராத காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த கல்வி மாற்றத்திற்காக நம்ம படிக்கல. எதுக்கு படிக்கல? மாற்றத்துக்காக படிக்கல, மனப்பாடத்துக்காக படித்திருக்கிறோம். அதான் உண்மை. அதனால ஈஸியா பதில் சொல்லலாம். மனப்பாடம் பண்ண இந்த பிள்ளைய இப்ப கேட்டோம்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடும். அது கல்வியே இல்லையே. அந்த கல்விக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு பேசணும், இவ்வளவு பயானம் பண்ணணும், இவ்வளவு நடைமுறை சிக்கலை சந்திக்கணும்? வாழ்க்கையில பயன்படுத்தும் போது உங்களுக்கு வர சிக்கலை சரி பண்ணதான் மார்க்க கல்வி மாற்றம் தர வேண்டும். அப்படி தந்ததுன்னா நீங்க சரியான கல்வியை படிச்சிருக்கீங்க, இல்லைன்னா இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம் பதில் சொல்றீங்க, இந்த சபையெல்லாம் பிதுஆ சபைங்கிறீங்க, இதுவெல்லாம் சிறுக்குங்கிறீங்க, தகடு தாயத்து போறதெல்லாம் அப்பட்டமான சிறுக்கு தான் பாய் சொல்றீங்க. உங்கள் வீட்டுல உங்க அதிகாரத்துக்கு மேல உள்ள வாப்பாவோ கணவனோ யாரும் போட்டால் தடுக்கிற உரிமை உங்களுக்கு வருதா? அந்த தைரியம் வருதா? அந்த கல்விதான் தகடை தொங்க விட்டவன், தாயை தொங்க விட்டவன் சொர்க்கம் சொல்ல மாட்டானே என்ற கல்வியுடைய பயன். இல்லைன்னா பயனே கிடையாது. வரதட்சணை திருமணம் நடக்கிறது, போய் சாப்பிட உட்கார்றோம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, மார்க்கத்தில் இது போன்ற திருமணம் முடிக்க கூடாது என்று. பெண்ணு தானே மனமாட்டு வாங்கணும் சொல்லியிருக்காங்களே, பெண்ணு கொடுக்க கூடாது. வாத்து நிசா சதுக்காத்துங்க நீங்களா என்று அல்லாஹ் ஆண்களுக்கு தானே சொல்லி காட்டுகிறான். ஆண் மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம கல்வியில ஏந்திருந்தோம், உள்ளத்துல ஏந்திருந்தோம்னா அந்த கல்வி மூலமாக அந்த சபையை புறக்கணித்தால் அதுதான் மாற்றம் தரக்கூடிய கல்விங்க. உண்மையிலே அதான். இந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்றது கல்வி இல்லை, மாற்றம் தராது, உண்மையிலே தராது. எல்லாருமே என்ன செய்யலாம், அதை படிக்கலாம். நீ சில பேர் வர்றாங்க, ஆசிரியர்கள் என்று சொல்றாங்க, நாங்க படிச்சிருக்கோம் சொல்றாங்க, இந்த பாடம் நடத்துவீங்களாப்பா? எல்லாம் நடத்துவோம். இது நடத்துவீங்களா? எல்லாம் நடத்துவோம். அப்ப இந்த கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறீங்களே, அது வந்து வேற, ஆசிரியர் பணிங்கிறது வேற. தன்னுடைய அந்த வேலைக்காக, ஆசிரியர் பணிக்காக சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, வாதம் என்னன்னா, நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கிறோம், இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கல்வியை படிச்சிருக்கிறோம், ஆனா சொல்லிக் கொடுப்போம், ஆனா ஏற்றுக்கொண்டு நடக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வெறுமனே இந்த கல்வியை பயன்படக்கூடியது வெறும் ஆசிரியருக்காகத்தான், ஒரு மாத ஊதியத்துக்கு தான் பயன்படும், வேற எதுக்கு பயன்படாது. அந்த கல்வியை நம்ம படிக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு காலமும் அப்படி ஒரு கல்வியை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த நேரத்தை ஓட்டுறதுக்காக, இல்ல பிள்ளைகளை பெட்ரோல் அனுப்புறதுக்காக, நீங்க வாப்பா அம்மா மாமா மச்சான் அல்லது அக்கா தங்க இவங்க சொல்றதுக்காக இங்க வந்து நான் படிக்கிறேன், இந்த புத்தகத்தை புரட்டுறேன்னா இந்த புத்தகத்தை நீங்க புரட்ட தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை. ஏன்னா அது ஒரு காலம் மாற்றம் தராது. நான் இன்னைக்கு படிச்சேன், உதாரணத்துக்கு ஒரு தொழில் சட்டம் சொல்லி கொடுக்குறோம், ஒரு மாணவனுக்கு உண்மையிலே சொல்லக்கூடியது, ஒரு வருஷம் கூட ஆகல, ஒரு மாணவனுக்கு நபியுல் அடிப்படையில் தொழில் சட்டம் சொல்லி கொடுக்குறோம். மத்த மாணவனுக்கு 2-3 பயிற்சி வைக்கிறோம், எக்ஸாம் வைக்கிறோம், அவன் அனைத்தையும் பார்க்கிறான், அதுல அனைத்தையும் பாஸ் பண்றான், நல்ல மதிப்பெண் எடுக்கிறான். 6 மாசம் அவன் மதரசா விட்டு அவன் போன பிறகு அவனை பள்ளியில பார்த்தோம்னா எந்த தொழுகையை முன்னால் தொழுது கொண்டிருந்தானோ திரும்ப அதுக்கே போயிடுறான். திரும்ப அதை விட்டு வெளியே வரவே இல்லை, மாற்றம் தரவே இல்லையே. நபி வழியில ஒரு தொழுகை முறையை அவனால் சரியா கடைபிடிக்க போறான்னா எந்த வெற்றியை, எந்த விஷயத்தை சரியா கடைபிடிக்க போறான், எந்த வெற்றியை அடைய போறான்? இங்க உள்ள பெண்களுக்கு அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் அதிக சக்தி வாய்ந்தவர்கள் குடும்பத்துல. நீங்கள் சொன்னாதான் ஆண்களை கேட்கிறாங்க, அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, அது சாப்பாடோ, அது பொருளாதாரமோ, பிள்ளை படிக்கிறதோ. அந்த ஆண் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருன்னு சொல்றாங்க, சொல்லியிருப்பாங்க வீட்டுல நல்ல படிப்பு, காசு கம்மி, எனக்கு சுமை இல்லாம இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம், எங்க ஊர்ல இந்த மெட்ரிகுலேஷன் தான் படிக்கணும், இந்த சிபிஎஸ்சி தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு தாய் சொன்னா எந்த ஆணா தட்டி பேசுறாங்களா? பேச முடியாது. ஏன்? ஆண்களை நிர்வகிக்கிறது பெண்கள் தான் வீட்டுல. ஆண்கள் மார்க்கத்தை சொல்லும் போது கூட பெண்கள் அவங்க நினைச்சாங்க மட்டம் தட்டிடுறாங்க சில நேரத்துல. ஆனா பெண்கள் மார்க்கத்தை சொன்னால் ஆண்கள் மட்டம் தட்ட முடியாது. பார்த்திருக்கீங்களா நீங்க? பெண்கள் மார்க்கத்தை சொல்லி உறுதியா இருந்தீங்கன்னா ஆண்கள் தட்ட முடியாது. அப்படி நிலையை நீங்க உருவாக்க மாட்டீங்க, பயப்படுறீங்க. குடும்ப சூழல், ஊர் வழக்கம், உலக வழக்கம். நாம இன்னைக்கு இந்த சொல்லி என்னுடைய மாப்பிள்ளை கணவன் வீட்டாரு என்னை வெளியேற்றி விட்டால் அம்மா அப்புறம் என்ன பதில் சொல்லுவேன்? வாழ்க்கை போயிருமே. இல்ல, மார்க்கத்திற்காக வாழ்க்கையை இறந்த சஹாபிகளுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அபிசீனியாவுக்கு பயணம் பண்ணி போறாங்க. ஒரு சஹாபி பெண்மணி
அபிசீனியா யுத்தத்து பண்ணி போய் அந்த கணவர் திரும்ப கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி போன பிறகு கூட ஒரு தன்னந்தனி ஆளாக ஒரு பெண்மணி நாடு கடந்து நாடு போய் மார்க்கத்தை பின்பற்றினாள் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயங்க. அது என்ன எதிர்ப்பு நம்மகிட்ட இந்த உலகத்துல இருக்கிறது, என்ன நம்ம கட்டுப்பாடு இருக்கிறது? புத்தகத்தை படித்து வெறுமன ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். ஒரு ஏட்டுக்கல்வி இருக்குன்னா அது கறிக்கு உதவாது, ஒண்ணுக்கு ஆகாது. அந்த ஏட்டுக்கல்வியை படிக்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை, நம்ம படிக்க வேண்டாம். அப்படி இந்த ஏட்டுக்கல்வி என் வாழ்க்கையில ஏற்றம் தந்தால் சிறந்தது, இல்லை என்றால் அது என்ன செய்யல, ஒரு காலம் பயனில்லாது. ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்களே, துவா செஞ்சாங்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, நிறைவா எனக்கு பாதுகாப்பு கொடு, மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனற்ற கல்வியில் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு இறைவா என்று நபியல்லாஹ் கேட்ட துவா எதுக்கு தெரியுமா? இந்த பயனற்ற கல்வியில் இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றுறதா. படிக்கக்கூடிய அந்த விஷயம், படிக்கக்கூடிய அந்த காரியங்கள் என்றைக்கு போய் உள்ள தைக்கல. உதாரணம் கேட்பதா இருந்தா இஸ்லாமிய கல்வி 2, இதுல ஒரு பாடம் இருக்கிறது, மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நம்ம என்ன செய்யறோம், படிக்கும் பொழுது இந்த பாடத்துல நம்ம ஒன்றை மனசுல பதிவு வைக்க வேண்டிய என்னன்னு சொன்னா, இறை தூதர்களை நம்ப வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியில பாத்தீங்கன்னா அல்லாஹ் தெளிவா சொல்லக்கூடிய வசனம், அல்லாஹ்வை வணங்குங்கள், தீய சக்திகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். ஒரு சமுதாயத்துக்கு தூதர் அல்லாஹ் அனுப்புறான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்றான். தீய சக்திகள் ஷைத்தானிடமிருந்து நீங்க என்ன செய்யுங்க, விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை சொல்வதற்காக ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான், நமக்கு ஒரு தூதரை அனுப்பினான். இன்னைக்கு தீய விஷயங்கள், கெட்ட காரியங்கள் சமுதாயத்துல குறையோடு இருக்கிறது, எல்லா வகையிலும் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம மூல ஜனாசா, ஒரு மையத்து, இந்த மையத்தை நபிகள் அடிப்பில் அடக்கம் பண்ண முடியுமா? அங்க உள்ள பெண்மணிகள் தெரியுமா எப்படி குளிப்பாட்டுவது? குளிப்பாட்டும் பொழுது உதவு செய்யணும் என்று சொல்லி கொடுத்திருக்காங்க, சரிதானா? யாராவது சொல்லுங்க. ஒரு மையத்தை குளிப்பாட்டுறமே, உதவு செஞ்சாதானே அந்த மையத்து முஸ்லீம் மையத்து, இல்லாட்டி இல்லைன்னு ஆயிருமே. அது சரிதான் நம்ம சொல்றது? நீங்க சொல்லுங்க. இந்த ரோ தான், இந்த முன்னாடி ரோ நீங்க தான். பள்ளிக்கூடத்து ட்ரிக்கே பயன்படுத்துவது, பின்னாடி பார்த்து தள்ளி வருது கேள்விய. ஒரு மையத்தை குளிப்பாட்டுறது இருக்குல்ல, அது உதவு செஞ்சுதான் குளிப்பாட்டணும் இப்பன்னு ஒரு கல்வி சொல்லி கொடுத்துட்டாங்க, சரிதானா? தெரியலையா? இல்ல. ஏன் இல்ல? ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது அந்த ஜனாசாவுக்கு உழவு செய்யணுமா வேண்டாமா? ஏன்னா முஸ்லீம் மையத்தில் அது அல்லாஹ் சொல்றான், திருமலை குர்ஆன்ல விளங்கிக்கிறீங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்துல அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீமா தவிர மரணிக்காதீர்கள். ஒரு முஸ்லீம் ஜனாசாவை எப்படி அடக்கம் பண்ணுவீங்க? ஒரு பெண் ஜனாசா இருக்கு உதாரணத்துக்கு, ஒரு புர்கா போட்டு அடக்கம் பண்ண முடியாது. இல்ல கஃபன் துணி தான். அவன் இந்த அடையாளங்களை காட்டணும்ல, அல்லாஹ் சொல்றான்ல, முஸ்லீம் என்ற அடையாளத்துல மௌத்தாபாங்கன்னு சொல்றான், அப்படிதானே? அந்த மௌத்தா போன ஜனாசாக்கு ஏன் நம்ம உதவி செய்யக்கூடாது? என்னது சொல்லுங்க. நபிகள் நாயகம் வழிகாட்டல, இந்த ஒரு கல்வி தான் சிறந்தது. ஊர் உலகத்துல பண்றாங்கல்ல, இன்னைக்கு ஜனாசா உங்க வீட்டுல உங்க ஊர்ல இருந்தா அந்த பெண் ஜனாசாவோ ஆண் ஜனாசாவோ என்ன செய்யறாங்க, குளிக்க வைக்கும் பொழுது உதவு செய்யறாங்க, சரி அப்படித்தானே? அது என்ன இல்லை மார்க்கத்துல. ஏன், என்ன அடிப்படை சொல்லுங்க பார்ப்போம். தூதர் செய்யலைங்கிற ஒன்று இருக்கு, நேரடியாக அதுக்கு தடுத்த வசனங்கள் இருப்பதா நம்ம பார்க்கல, வாசகம் இருப்பதாக ஹதீஸ்கள்ல. குளிப்பாட்டும் பொழுது உதவு செய்யாதீங்கன்னு நேரடியா என்ன செய்யல. இறந்த ஒழு யாருக்கு தேவை? தொழுறவங்க தான் தேவை, அப்படித்தானே? ஜனாசா தொழுவுமா? இந்த கல்விதான் மாற்றமான கல்வி. ஏதோ ஒரு டவுட் இருக்காங்க உங்களுக்கு? ரொம்ப அடிப்படை மாற்றம் தந்ததா மார்க் கல்வினா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். இறந்த ஜனாசா தொழுவுமாப்பா? தொழுவாது, அப்பயாப்பா ஒது போயிருங்க, வேலையே முடிஞ்சு போச்சு. அப்ப இறந்து போன ஜனாசாவிற்கு குளிப்பாட்டும் பொழுது என்ன செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? இறந்தவர்களுக்கு ஒழு தேவையில்லை. அதே ஜனாசாவை கஃனிட்ட பிறகு அந்த மையத்துக்கு மேல லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதுறாங்கள, அது சரியானதா? ஏன் எழுதக்கூடாது? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொல்லணும், அதான் வகுப்பு. இது ஒரு கிளாஸ் தானே.
சொல்லுங்க, ஏன் என்ன காரணம் சொல்லிதான் நீங்க சொல்லணும். இறந்து போன ஜனாசாவை கஃனிடும் பொழுது சந்தூக்குள் தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கஃன் ஆடை இருக்கு பாருங்க, அந்த கஃன் ஆடைக்கு மேல அந்த கருப்பு சுவர்மாவா அதை வச்சு எழுதுவாங்க. கருப்பு கலர் அதை வச்சு என்ன செய்வாங்க, கண்ணுக்கு போற அந்த இதை வச்சு என்ன செய்வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை எழுதுவாங்க. எதுக்கு அதை எழுதுறாங்க? அதை எழுதுறது சரியா? யாராவது கேள்வி கேட்டுக்கோமா? யாராவது நினைச்சு பார்த்துருக்கோமா? மார்க்க கேள்வி மாற்றம் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த நம்ம சொன்னோம்ல, புரிந்து படிக்கணும். இதுதான் புரிதல். இந்த காரியம் செய்யறமே இது மார்க்கத்துல உண்டா? இந்த காரியத்துல ஈடுபடுறமே இது மார்க்க அனுமதிக்குதா? இந்த காரியத்தை மக்கள் செய்யறாங்களே, இதற்கு நபியுடைய அனுமதி இருக்குதா? இதை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச பாடத்தோட ரொம்ப சிறப்பா நீங்க மாற்றமே உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த படிச்சத வெறுமனே மனப்பாடத்துக்கு தான் படிச்சோம். நம்ம சொன்னது மாதிரி பாய் வந்தா கேள்வி கேட்பாங்க, நம்ம என்ன செய்யணும், சொல்லிடணும். எக்ஸாம் வச்சா பதில் சொல்லிடணும், எழுதிடணும். இதுக்காக படிச்சீங்கன்னா அது என்ன செய்யாது, வேலைக்கு ஆகாது. அது என்னது, பயனுள்ள கல்வி இல்ல. அப்ப ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்ட பிறகு மேல எழுதுறோமே, அதை என்னைக்கா நம்ம கேள்வி கேட்டுக்கோமா? பார்க்கும் பொழுது இல்ல. இப்படி செய்யறது கூடுமா கூடாத நான் யோசிச்சு பார்த்தேன். யாரா கை தூக்குங்க. எத்தனை வருஷம் அந்த மார்க் எழுதி படிக்கிறோம். எழுத மாட்டாங்கன்னு இல்லை, எழுதும் போது என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க எழுதிருக்க மாட்டீங்க. ஆண்கள் தான் அதை செய்வாங்க அதிகமா, சரிங்களா? அப்படி எழுதக்கூடியது இறந்து போன அந்த கஃன் ஆடைக்கு மேல, மையத்துக்கு மேல, கஃன் ஆடைக்கு மேல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதுவது என்னதுல, இஸ்லாம் இல்ல. அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுறானே 3ஆம் அத்தியாயத்துல ஆல் இம்ரான்ல, ஒலா தமூத்துன்ன இல்லா வான்ட்டு முஸ்லிமின், முஸ்லீமா தவிர மரணிக்காதீங்கன்னா. ஜனாசா குளிப்பாட்டும் போது உதவு செய்யறது அல்ல, கஃன் ஆடையிலும் பொழுது நம்ம எழுதுறது அல்ல. கலிமாவை தூக்கிட்டு போக பார்த்துருக்கீங்களா? ஜனாசாவை கலிமா சஹாதா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, களிமா ஓதிட்டே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதை சொல்லிட்டு போறதுனால முஸ்லீம் ஆக முடியாது. முஸ்லீமா எப்ப ஆகலான்னு சொன்னா இறக்கர் தருவாருக்கு முன்னால சிறுக்கே இல்லாமல் வாழ்ந்து மரணித்தாதான் முஸ்லீம் ஆக முடியும். அந்த சிறுக்கே இல்லாத கல்வி எங்க இருக்கு? குர்ஆன் ஹதீஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி நீங்கள் முன்னோர்கள், மூதாதையர்கள், உலமாக்கள், சஹாபாக்கள் அல்லது பெரியோர்கள், முன்னோர்கள் என்று எடுத்தீங்கன்னா அத்தனையுமே வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி அதை முடிச்சிருவோம். இந்த மற்றவர்களை பின்பற்றனால இந்த கல்வி உங்களுக்கு எல்லாம் நீங்க படிப்பீங்க. உதாரணத்துக்கு தலைப்பு நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வை நம்புறது, தூதரை நம்புவது, மலக்குமார் நம்புறது. ஈமானுடைய அடிப்படை. ஈமானுடைய அடிப்படை எத்தனை? 6. இஸ்லாத்துடைய கடமைகள் 5. இப்ப இந்த 6ஐயும் படிக்கிறீங்க. தொழுகை சட்டம், பெண்களுக்கான ஒழுக்கங்கள், நபி வழி சட்டங்கள், அது மாதிரி ஜனாசா சட்டம், இது மாதிரி எல்லாம் படிக்கிறீங்க. இது எல்லாம் படிக்கக்கூடிய நீங்க அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்கள் கல்வி மாற்றம் தரும் கல்வி. அதுல மாற்று கருத்தே இல்லை. என்னைக்கு வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணலையோ, பொருத்தி பார்க்கலையோ, அது ஒரு காலம் உங்க வாழ்க்கை என்ன செய்யாது, பயன்படுத்தாது. இந்த கேமராவே ஒரு காலத்துக்கு என்ன சொன்னாங்க, பிதுஅத்துன்னு சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த மைக்கு பிதுஅத்து, இந்த கேமரா பிதுஅத்து, மைக்கு பிதுஅத்து, டைல்ஸ் பிதுஅத்து. எப்ப தெரியுமா? பிதுஅத்து ஒழிப்பு மாநாடு போட்டோம். இந்த மாநாடு போடும் பொழுது பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிதுஅத்துன்னு சொல்லும் பொழுது அவங்க பேசுற மைக்குன்னு தான் பிதுஅத்து. ஆலிம் ஷாக்கள் சொல்றது. அவங்க வைக்கிற கேமரா தான் பிதுஅத்து, போடுற மாநாடே பிதுஅத்து. ஏன்னா ரசூல்லா மாநாடு போடலையா? இப்படி சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, ரசூல்லா செய்யலண்டு. ரசூல்லா செய்யல்னு இருந்தாலும் கூட நம்ம காரணத்தை சொன்னோம்னா சிறப்பானதாக நினைச்சு கல்வி இருக்கும். ரசூல்லா செய்யாம மட்டும் காரணம் இருக்காது, அது என்ன அடிப்படையில செய்யாம இருந்தாங்க அது முக்கியம்ல. அப்படித்தான் நம்ம சொல்றோம்னா இந்த பிதுஅத்தை, இந்த இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில பொருத்தி பார்த்தீங்கனால இது தவறு, இது இல்லை. அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், பெண்கள் தங்களுடைய ஹிஜாப் அணியக்கூடிய முறை. இந்த பெண்கள் நீங்கள் கல்வியை கற்று ஹிஜாப் அணியிறம் பாருங்க, இந்த ஹிஜாபை பற்றிய தனி சட்டமே இஸ்லாத்துல இருக்கு. புக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். பெண்களுக்குரிய ஹிஜாப் சட்டம் தேவை சம்பந்தமாக, பெண்கள் முகத்திரை அணியலாம சம்பந்தமாக புத்தகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய வாதங்கள், கட்டுரைகள், ஆய்வுகள் வெளியிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் படித்த மாணவர்களும் சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சரி, அது நீங்க சொல்லக்கூடியவங்களும் சரி, இந்த ஹிஜாபை இன்னும் விளங்காமல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் ஒரு காலம் சொர்க்கத்தை நுழைய மாட்டாங்க, சொர்க்கத்துடைய வாடை கூட நுழைய மாட்டாங்க.
சொர்க்கத்துடைய வாளை நூற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒரு சாரார் மாட்டுடைய வாளை போன்று நினைச்சுவாங்க, வா வைத்துக் கொண்டு மனிதர்களை அடி துன்புறுத்துவார்கள். இன்னொரு சாரார் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பாங்க, அந்த ஹிஜாப் இருக்கும், அந்த ஃபர்தா புனை இருக்கும். ஆனா என்ன செய்யாது? அந்த ஆடை அவங்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தாது, அவங்களுக்கு ஒரு கண்ணியம் தராது, அங்க அவயங்களை வெளிப்படுத்தும். இன்னைக்கு ஹிஜாப் என்ற பேர்ல எந்தெந்த முறையெல்லாம் அணியக்கூடாதோ, பெண்கள் எதையெல்லாம் மறைத்து ஆடை அணிய வேண்டுமோ அத்தனை வெளிகாட்டி ஆடை அணிகிறமே. இந்த கல்வி உங்களிடத்துல இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக் கொள்வீர்கள். உதாரணம் சொல்வதா இருந்தா, அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறான் 33:59 முகத்திரை அணிவெல்லாம் விளங்கிக்கிறீங்க. இன்னைக்கு சில பேர் அது மாதிரி இருக்கிறீங்க. எந்த காரணத்திற்காக நல்லா விளங்கிக்கிறீங்க, எந்த காரணத்திற்காகவும் மார்க்கத்துல முகத்திரை அணிவதற்கு அனுமதி இல்லை, மருத்துவ காரணம் தவிர. நீங்க உலகம் உள்ள முகத்திரை அணியுது, அதாவது நோஸ் பீஸ், அது பேரு நோஸ் பீஸ், ஃபேஸ் மாஸ்க் இல்லாம அந்த மேல போடுறது, கண்ணு மட்டும் தெரியும். சில பேர் நோஸ் பீஸ்ங்கிறாங்க, அது சில பேர் மாஸ்க்னு சொல்றாங்க, நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு தெரியும், சில பேர் கண்ணும் தெரியாது, கையிலையும் கிளவுஸ் போட்டுக்கிறாங்க. பருதாவும் கருப்பா இருக்குது, கை கிளவுஸும் கருப்பா இருக்குது. இந்த கால் பாதத்துல மட்டும்தான் அந்த இது என்ன செய்யறது, கேப் இடைவெளி இருக்குது. மற்ற எல்லாமே கண்ணை மட்டும், அதுவும் வலைப்பின் இருக்கிறது. இந்த அடக்குமுறையெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தரவே இல்லை. இந்த அடக்குமுறையை இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை. பெண்கள் வெளியே போனீங்கன்னா, அந்நியான மத்தியில போனீங்கன்னா, உங்கள் அங்க அவங்களை மறைக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பீங்க. அந்த ஒரு காரணம் தாங்க. இன்னைக்கு யாரும் விளங்குறதே இல்லை. அப்படி விளங்காம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஹிஜாப் முறையை கூட இன்னைக்கு பாடம் படிக்கிறோம். பெண்களுக்கான நபிகள் சித்தங்க ஒரு பாடம் இருக்கு. இதுல இன்னைக்கு படிச்சுலாம் தெரியல, படிச்சா எடுத்து பாருங்க. முதல்ல நம்ம போட்டிருக்க அந்த விஷயமே ஹிஜாப் அணிவது சம்பந்தம் தான், பெண்களுக்கு பிரத்யேகமா உள்ளது. அந்த ஹிஜாப் அணிவதிலேயும் குறிப்பா என்ன இருக்குன்னு சொன்னா, முகத்திரை பயன்படுத்துவது. அந்த முகத்திரை பயன்படுத்த அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யா ஐயுஹன் நபியு, என் நபியே, ஓ நபியே, குல்லில் அஸ்வாதிக்க, நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு, ஓ பனாத்திக்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஓ நிசாயில் மூமினீன, மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது நீன அலைகின்ன, இது நீன அலைகின்ன, அவர்கள் தங்களுடைய மார்பின் மீது முக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும். மினல் ஜலாபிகின்ன, அவர்கள் அந்த முக்காலை தொங்க விடுவது இந்த ஜில்பாப் என்ற கூடிய அந்த உடல்ல மேலே போடக்கூடிய ஹிஜாபை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுக்கு, நிசாயில் மூமின, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். அது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது, தாலிக்கு அதுதான் யூரோஃப்ன, அது எதுக்கு தெரியுமா? அதுதான் அவர்களை தொல்லைப்படுத்தப்படாமலும் அறியப்படுவதற்கும் சிறந்தது. இன்னார் மனைவி, இன்னார் தங்கை, இன்னார் தாய், இது அறியப்படுவதற்கு தான் நீங்க முகத்தில் நினைச்சாதீங்க, முகத்திரை போடாதீங்க. அது யாருக்கு மட்டும்தான் அனுமதி முகத்திரை போடுறதுக்கு? இங்க யார் நபியுடைய மனைவி இருந்தா முகத்திரை போடுங்க, அப்படிதான் சொல்ல முடியும். சரிதானே? நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில நபியுடைய மனைவிமார்கள் யார் இருந்தா முகத்திரை அணிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல எப்படி சொல்றது? மார்க்க கல்வி மாற்றம் தந்ததாண்டா, மாற்றம் தர வேண்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றாங்க, ஏட்டு கல்விதான் படிக்கிறோம்ல, பரீட்சை எழுதுறோம்ல. இப்ப கூட பாய் சொன்னாங்க 2 வருஷம் படிக்கிறாங்க, 2 வருஷம் படிக்கிறாங்க, மாற்றம் தந்ததா? இதான் கேள்வி, வேற எதுவும் கான்செப்ட் கிடையாது. மாற்றம் தந்திருந்தால் இதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்திருப்பீங்க. எனக்கு இது முதல்ல பாதிப்பு, என் மறுமைக்கு இது பாதிப்பு, என் கொள்கைக்கு இது பாதிப்பு. இதனால் என்னை போன்ற வழிகெடுக்கக்கூடிய பெண்களுக்கு அது என்ன செய்யறது, பெரிய வகையில அது போய்கொண்டிருக்கிறத. என்னால் ஒருத்தர் வழிகெடக்கூடாது, என்னால் ஒரு நேர்வழிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கல்வியை உங்க உள்ளத்துல ஏந்திக்கிறீங்க. இந்த உள்ளம் ஏந்தப்பட்டவர்களுக்கு, உள்ளத்துல இந்த கல்வி ஏந்தியவருக்குத்தான் அல்லாஹ் மறுமையில அல்லது இந்த உலகத்திலையும் சேர்த்து மிக பெரிய ஒரு தரஜாக்களை வைத்திருக்கிறான். இந்த பெரிய தரஜான்னு சொன்னா, அல்லதீன ஆமன மின்கும், உங்கள ஈமான் கொண்டோருக்கும், வல்லதீன ஊத்துல் இல்ம, உங்கள கல்வி கொடுக்கப்பட்டோருக்கும், தரஜாத்துன், அல்லாஹ் தகுதிகளை உயர்த்துவான். யாருக்குமே இல்லை. நன்மை பல செய்றீங்க, பல தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த மனிதரை போல கல்வி கொடுக்கப்பட்ட நன்மை இருக்குன்னா அந்த கல்வியை பயன்படுத்துவார்கள் அவர்கள். இந்த கல்வி தானே இங்க பயணம் பண்ண வைக்குது. நான் படிச்ச கல்வி நன்மை ஏவுது, தீமையை தடுக்குது. நீங்கள் வீட்டுக்கு போறீங்க, அங்க ஒரு தீமையை பார்க்கறீங்க, பிதுவா இருக்குதா, பிதுவா தடுக்கிறீங்க.
வீட்டு நுழையும் பொழுது உங்க கணவன்மாரோ உங்க வீட்டுல உள்ளவங்களோ பிள்ளைகளோ ஒரு விதத்தை செய்யறாங்க, வழிகளை செய்யறாங்கன்னா நீங்கள் தடுத்தால் அந்த கல்விக்குத்தான் தரஜா உயரும். அந்த கல்விதான் மாற்றம் கொடுத்தது. அல்லதீன ஆமனம் இருக்கும் உங்களை ஈமான் கொண்டவருக்கும் உள்ளதீன ஊத்துல் இல்ம கல்வி கொடுக்கப்பட்டவருக்கும் ஈமான் இருக்குது, கல்வி இருக்குது, கல்வி நல்லா கொடுத்திருக்கிறோம், தரஜாத்துன் தகுதிகளை உயர்த்திருக்கிறோம். அல்லதீன எகலமூன அறிந்தவர்களும் வல்லதீன லா எகலமூன் அறியாதவர்களும் சமமாவார்களா? எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம், அதை பயன்படுத்தாட்டியும் அது என்ன செய்யல, ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு அறிந்தவர்களா பட்டம் தராது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன ஹதீஸ் எல்லாம் நிறைய ஏற்றிருக்கோம், மண்டையில நிறைய உள்ளத்துல போயிருக்குது, படிச்சிருக்கோம், பட்டம் பெற்றிருக்கோம், பெரிய ஆலிமா எல்லாமே இருக்கிறது, ஹிஃப்ஸ் முடிச்சிருக்கோம், பெரிய அறிஞர்லாம் பேர் வாங்கியிருக்கிறோம். அதை பயன்படுத்தாத மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வஹிமாரு அஸ்ஃபாலுகா அவர்கள் பொதி மூட்டை சுமக்கும் கழுதைகளை போன்றவர்கள். வேற எந்த உதாரணம் கிடையாது. தௌராத்தை இஞ்சில ஏந்தியவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான், தௌராத்து இஞ்சில உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை கற்றீர்கள், கற்ற பிறகு நீங்கள் பயன்படுத்தவில்லை, உலகத்துல உங்க வாழ்க்கையில அதை ஒரு காலம் நீங்க என்ன செய்யல, எடுத்து பின்பற்றவில்லை. அவருக்கு உதாரணம் பொதி மூட்டை சுமக்குமே அந்த வேதமும் அந்த ஹதீஸும் இந்த பயானும் இந்த கல்வியும் இந்த புத்தகமும் பொதி மூட்டை சுமந்த கழுதைகள் போன்றதான் அல்லாஹ் மனிதர்களை உதாரணம் காட்டுகிறான். ஒரு காலம் பொதி மூட்டை சுமந்த கழுதைகளாக அல்லாஹ்வுடைய அந்த பேரருளால நாம் ஆகக்கூடாது. அன்புக்குரிய மாணவிகளை, பெற்றோர்களை, தாய்மார்களை, இந்த கல்வி, இந்த மார்க் கல்வி உங்களுக்கு மாற்றம் தர வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணு மனசுல ஏந்திக்கிறீங்க, இந்த கல்வியின் மூலமாக நான் என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் வீட்டாரிடத்துல மரணிக்கும் வரைக்கும் பயனுள்ளதா கொண்டு போய் சேர்ப்பேன். இங்க படிச்சது பரீட்சைக்காக அல்ல, கேள்வி பதிலுக்காக அல்ல, நிர்வாகமோ ஆசிரியர்களோ மதிப்பெண் போடுவாங்கள இதுக்காக இல்ல. மதிப்பெண் யாரு வாங்கலாம்? மதிப்பெண் வாங்கக்கூடியவங்க படிச்சாலே போதும், மனப்பாடம் பண்ணாலே போதும். மதிப்பெண் மாற்றம் தராது. உங்கள் படிப்புல கல்வியில எதை செயல்படுத்துறீங்களோ அது மட்டும் தான் மாற்றம் தரும். அப்படிப்பட்ட கல்வியை நம்ம படித்தோம் சொன்னா அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், அது போன்ற மிகப்பெரிய சிறப்பை தருகிறான். அல்லாஹ் நிறைய இடங்கள்ல நிறைய வசனங்கள் பேசலாம், சிந்திக்க சொல்றான். இரவை பகலை மாறி மாறி உருவாக்குகிறோம், நாம தான் பூமியை வானத்தையும் படைத்தோம். இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல் அர்லி நாம தான் வானத்தை பூமியை படைத்தோம். வஹ்திலாஃபல் லைலி அந்த இரவையும் வன் நஹாரி பகலையும் நாம் தான் மாறி மாறி கொண்டு வருகிறோம். அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்படி யாரெல்லாம் அதை நீங்க சிந்திப்பீங்களோ அவர்கள் தான் அறிவுடையோர், ஊலில் அல்பாப் அறிந்தவர் நீங்க தான், நீங்க தான் தெரிஞ்சவங்க. வானமும் பூமியும் படைச்சது அல்லாஹ், இரவும் பகலையும் மாறி மாறி வர வைக்கிறான். யாரு முடியும்? சூரியன் நிப்பாட்டி விட்டால், சந்திரன் நிப்பாட்டி விட்டால் பகல் இரவும் பகலும் மாறி மாறி வருமா? வராத. தண்ணி மேலந்து கொட்டுது, மரமும் செடியும் கொடைகளும் எப்படி முளைக்குது? யாரு வண்ணம் கொடுத்தா, யாரு சுவை கொடுத்தா, யாரு நிறம் கொடுத்தா, யாரு வடிவம் கொடுத்தா? ஆப்பிளையும் ஆரஞ்சையும் திராட்சையும் மாதுளையும் யாரு வடிவம் கொடுத்தா? யார் இனிப்பை கொடுத்தா? யாரு அதுக்கான நிறத்தை கொடுத்தா? என்னைக்கா சிந்தித்து இருக்கிறோமா? ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் பேசி காட்டுறான். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று நீங்கள் சிந்திக்கவில்லை அல்லாஹ் கேட்கிறான். எந்த அளவுக்கு பாருங்க, ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் தூண்டுறான்னு பாத்தீங்கன்னா, எல்லா வகையிலும் கல்வி கல்வி கல்வியை பயன்படுத்திக்கிட்டால் கல்வியாளருக்கு மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு என்றால் சிந்தித்து செயல்படக்கூடிய சிறப்பு. அந்த கல்விதான் மாற்றம் தரும், அந்த கல்விதான் உங்களுக்கு மறுமையில பயன் தரும். நாம படிக்கக்கூடிய இந்த கல்வியில எந்த காலத்திலும் சரிதான், எந்த நேரத்திலும் சரிதான், வாழ்க்கையில அப்ளை பண்ணக்கூடிய, வாழ்க்கையிலே பொறுத்துக்கூடிய கல்வியாக இல்லாவிட்டால் அது வெறுமன ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத போல எந்த காலத்திலையும் உங்கள் உள்ளத்தை தாண்டி, உங்க மனசுல இருக்குது வெளிப்படல, செயல்படுத்தல, உள்ளத்தை தாண்டி வெளியே வராது. அப்படிப்பட்ட கல்வியை அல்லாஹ் நம்மிடம் எடுத்து தெரிய வேண்டும். நபியெல்லாம் துவா செஞ்சாங்க, லா இல்மின் மின் இல்மின் லா யன்ஃபவு, ஒரு காலம் இறைவா பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு கொடு. இங்கே படிக்கக்கூடிய ஏட்டுக்கல்வி, புத்தக கல்வி வாழ்க்கையிலே பயன்பட வேண்டும். விதுகா சிறுக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருந்தால் இது அல்லாஹ் தூதரும் சொல்லல, அல்லாஹ் தூதர் எங்களை வழிகாட்டல, நாங்கள் அதை நோக்கி செல்ல மாட்டோம். முகத்தரை அணியக்கூடாது என்று அல்லாஹ் பேசுறான், நாம பேசல. ஹிஜாபை இப்படிதான் போட்டு அல்லாஹ் பேசுறான், நாம பேசல. அதையும் தாண்டி எங்கள் உள்ளங்கள்ல அந்த மாற்றம் வரவில்லை.
அதுக்குரிய சிந்தனை வரவில்லை. நாம சிந்திக்கல. யாரோ ஒருவருக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, வாப்பாக்கு, உம்மாக்கு, ஊருக்கு, உலகத்திற்கு ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயத்தை உள்ளத்துல வைத்துக் கொண்டு மாற்றம் படாமல் இன்னும் போனோம்னா இந்த மாற்றம் தர வேண்டிய கல்வி மறுமையில உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எல்லாம் படித்திருக்கோம், எல்லாம் பயன்பட்டிருக்கோம். ஏன்னா இஸ்ரேல் சமுதாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அத்தனையும் படித்து அவர்கள் ஒண்ணுமில்லாம போனாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், எல்லாமே தெரியும் கல்வி, ஆனால் எதிர்த்து, அல்லாஹ் எதிர்த்து மறுத்துத்தான் நடவடிக்கை இருந்தது. கடலை பிளந்து காப்பாற்றிய பிறகு கூட எங்களுக்கு ஒரு இறைவன் வேண்டுமே, மரம் வேண்டுமே, இணைப்பு காரியம் வேண்டுமே என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களா நீங்க மாறிவிடான்னு சொல்ல எச்சரித்தாங்களே. எல்லாம் கத்திருக்கோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். அதை பார்த்த பிறகு நான் என்ன செய்வேன், அதே ஒரு புதைக்குள்ள போய் விழுவன்னு சொன்னா அந்த கல்வி மாற்றம் தராது. ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சிந்தித்து செயல்பட சொல்கிறான். நேரம் குறைவு இல்லாதனால என்ன செய்யறோம், இந்த தர்பியா வகுப்பை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறோம். இது போன்ற நிறைய வகுப்புகள் என்ன செய்யறோம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இதை விட சிறப்பாக கொஞ்சம் நேரத்தை வைத்துக் கொண்டு இந்த சில புத்தகங்கள் மூலியமாக அதனுடைய கேள்விகள் பதில்களாக கூட அடுத்த தடவை என்ன செய்வோம், சிறப்பாக கொண்டு போவோம். இந்த கல்வி என்பது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கரை இல்லாது, அந்த கரை இல்லாத கல்வியை நீங்கள் கற்று முடிக்க எவ்வளவு உங்களால் முடியுமோ, எவ்வளவு உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்வது போல ஹைரன் கசீரா, அதிகமாக நன்மை கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் அறிவுடையவர்கள். அந்த அறிவுடையருக்கு அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அப்படிப்பட்ட கூலியை பெறக்கூடிய மக்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பு சிறப்பா இருந்ததா, பயனுள்ளா இருந்துச்சா? மாற்றம் தர வேண்டும் என்றால் நம்ம உள்ளத்துல என்ன செய்யணும், அதற்கான சிந்தனையும் செயல்பாடு வந்தாலே போதும். வெறுமன புத்தக படிப்புக்காக படிக்காம நம்ம உலகத்து வாழ்க்கையில அதை பயன்படுத்துவோம் என்று நினைச்சீங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்க. ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.